السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை காமிலான ஷேഖுமார்களுடைய தொடர்பிலே ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது உள்ளத்தில் அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் என்ன அல்லாஹ் புகழ்றது? லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக். யா அல்லாஹ், உன்னுடைய புகழை நாங்கள் ஒருபோதும் புகழ்ந்து முடிக்கவே முடியாது. எப்படி நான் அல்லாஹ் புகழ்றது? கைஃப அஹ்மிது வ கைஃப லா அஹ்மிது. எப்படி அல்லாஹ் புகழ்வது, எப்படி புகழாமல் இருப்பது? அதனால பெருமாள் அழகாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக். உனது புகழை நாங்கள் சூழ்ந்து கொள்ள முடியாது. அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. நீ உன்னையே எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறு நீ இருக்கிறாய். அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. இப்போ அல்லாஹ்வை புகழ்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஜி ஹஜ்ரத் கௌசி சர்கார் படிக்கிறாங்க, तेरी तारीफ कोई कर सके जब खुद कोई कुछ हो. तेरी तारीफ कोई कर सके जब खुद कोई कुछ हो. இறைவா, உன்னை யாரும் புகழ வேண்டும் என்றால் तेरी तारीफ कोई कर सके जब खुद कोई कुछ हो. அவர்கள் தாங்கள் எதுவாக இருக்க வேண்டும். ஒருத்தர் தான் இருந்து கொண்டு இன்னொருத்தரை புகழ வேண்டும். खुद कोई कुछ हो. ஆனால் ரப்பே, நான் என்ன பார்க்குறேன்? दिलो जानो बदन तेरा दहन तेरा बयान दे. दिलो जानो दहन तेरा बयान, दिलो जानो बदन तेरा பதஹன் தேரா பயான் தேரா. இந்த கல்பு ஒன்றுது, உன் புகழை சொல்ல வேண்டும் என்ற நாட்டம் வந்த கல்பு ஒன்றுது. ஜான் உயிர் ஒன்றுது, பதன் உடல் ஒன்றுது, தஹன் நாக்கு ஒன்றுது, பயான் நாயிலிருந்து வந்த சொல்லும் ஒன்றுது. நான் எப்படி எஜமானே உன்னை புகழ முடியும்? புகழ்றதுக்கு நான் என்ன இருக்கிறேன்? நான் என்ன இருந்து உன்னை புகழ முடியும்ட்டாங்க. தெரிஞ்சுங்களா? திலோ ஜானோ பதன் தேரே தஹன் தேரா பயான் தேரா. நான் என்ன ரப்பே உன்னை புகழ முடியும்? அல்லாஹ் புகழாமல் இருக்க முடியுமா? புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை. ஜி ஒரு ஹதீஸில் வருது, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக வலி அலீமி சுல்தானிக. இறைவா, உன்னை நான் புகழ்கிறேன். கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக். எவ்வளோ புகழ்! அல்ஹம்துலில்லாஹ்னா வரும். அல்ஹம்து அல்லாஹ் புகழ்ந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ் புகழ்ந்து விட்டோம்.
அல்லாஹு அக்பர், அல்லாஹ் புகழ்றோம். பெருமானா சொன்னாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக், உன்னுடைய ஜலாலே வஜ்ஹ், உன்னுடைய திருமுகத்துடைய ஜலால் எவ்வாறு இருக்கிறதோ, அதனுடைய கம்பீரம் எப்படி இருக்கிறதோ, அதற்கு எவ்வளவு புகழ்ந்தால் தகுமோ அவ்வளவு புகழ் உனக்கு உண்டாகட்டுமா. ஒரு அலீமி சுல்தானிக், உன்னுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புகழ் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்னுடைய அளவு சொல்ல முடியுமா யாருக்காவது? அல்லாஹ்வுடைய அலீமு சுல்தான், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்துடைய எல்லை யாரும் சொல்ல முடியுமா? ஜலாலே வஜ்ஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்துடைய கம்பீரம், அதனுடைய அந்தஸ்து எவ்வளோன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவன் இவ்வாறு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டால் ஹதீஸ் வருது, இதுக்கு எவ்வளோ நன்மை எழுதுறது? ஒவ்வொரு புகழுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தஸ்பீஹாத் நன்மை எழுதுவாங்கல்ல. இப்போ இதுக்கு எவ்வளோ நன்மை எழுதுறதுன்னு தெரியாது. விளங்குங்களா? இந்த ஒரு பண்பு, இதுக்கு எவ்வளோ நன்மை எழுதுறதுங்கிறது தெரியும். விளங்குங்களா? அப்போ மலக்குகள் சொல்லுவாங்களா, ரப்பே உன் அடியான் இவ்வாறு உன்னை புகழ்ந்தான், அதை நான் எப்படி அதுக்கு நன்மை எழுதுவதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை ரப்பே அப்படின்னு. ஏன்னா எவ்வளோன்னு தெரியல, அளவு தெரிஞ்சா தானே. அளவே இல்லாமல் இப்படி புகழ்றான் அவன். உன்னுடைய ஜலால வஜ்ஹ் அதுக்கு எங்களுக்கு தெரியும், அதனுடைய அளவு புகழ் என்றும், ஒரு அலீமு சுல்தான் எவ்வளோ அந்த அளவு புகழ் என்றும் சொல்லுகிறான். நான் அந்த அளவு புகழ் எங்கே போய் பார்க்கறதுன்னு கேட்குறாங்க மலக்கு. விளைஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ரப்பு ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான், அப்படியா சொல்கிறான் அடியான், அப்போ நீ ஒன்று செய்ய, அவன் செய்த அந்த புகழ் இருக்கே, புகழுடைய வார்த்தையை அப்படியே பட்டோன்னு எழுதி வச்சிருங்க. அதன் மறுமை நாளில் அவனுடைய கூலி என்னங்கிற நான் கொடுத்துட்றேங்க. அல்லா ஜல்ல ஷானு இது போட்டு அது ஆஃப் பண்ணிட்டு விளைஞ்சா இல்லைங்களா? இந்த ஹதீஸ் எங்கே வருது? இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இது, தபரானியில் வருது, பைஹக்கியில் வருது. அன் அப்தும் மின் இபாதில்லாஹி கால, அடியாரில் ஒரு அடியான் சொல்கிறான், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக். பை, உங்களுடைய ஒவ்வொரு துவாவிலும் இப்படி புகழுங்க பை அல்லாஹ்வை. துவாக்கல்ல ஆரம்பிக்கும் போது இப்படி புகழுங்க, அல்லாஹ்வை புகழுங்க. எப்படி புகழணும்? இந்த மாதிரி புகழ கொண்டு, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக வ லி அலீமி சுல்தானி என்று புகழ்ந்தார். விளங்குங்களா? ஃபஅமுலத் பில் மலக்கைனி, அப்போ 2 மலக்குகள் எழுதுவாங்கள்ல, அவர்களுக்கு கஷ்டமாகி விட்டது. ஃபலம் எதிரியா கைஃப யக்துபஹானிஹா, இவளுக்கு இந்த நன்மை எப்படி எழுதுறதுன்னு அவங்களுக்கே குழம்பிருச்சு. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் புகழும் எழுதிடலாம், அல்ஹம்துலில்லாஹ்க்கு இவ்வளோ நன்மை அப்படி. அல்ஹம்துலில்லாஹி கமா யம்பகீ லி ஜலாலி வஜ்ஹிக வ லி அலீமி சுல்தானிக், ஜலாலுல் வஜ்ஹ், அலீமு சுல்தான் எவ்வளோ பிரம்மாண்டமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு புகழ் உண்டாகட்டுமாகன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஜலாலுல் வஜ்ஹுடைய இன்திஹா இருக்கே, விளைஞ்சுங்களா? எவ்வளோ அல்லாஹ்வுடைய வஜ்ஹுடைய இன்திஹா, அலீமு சுல்தானுடைய இன்திஹா இருக்கே, யாரும் அறிய முடியுமா? அது லா இலா நிஹாயாது, முடிவு இருந்ததை அடைய முடியும். ஒரு வஸ்துடைய முடிவு இருந்துச்சுன்னா அதை அறிய முடியும். அது லா இன்திஹா, முடிவே இல்லாதது. அதனுடைய அல்லாஹ்வுடைய ஷான், அல்லாஹ்வுடைய சுல்தான் என்னைக்கு முடியும் யாராவது அறிய முடியுமா? மினல் அசலி இலல் அபது, மினல் அசல் ஆரம்பமும் இல்லை, இலல் அபது முடிவும் இல்லை, அறியவே முடியாது. அப்போ இந்த சனா இருக்கே, இந்த ஹம்தோ சனா, இதனுடைய இன்திஹா நன்மையும் முடிவே இல்லாமல் போயிடும். இதுக்கு நன்மையும் இன்திஹா முடிவே இல்லாமல் போகும். உன்னுடைய அலீமு சுல்தான் எது வரைக்கும் அது வரைக்கும் புகழ் உனக்குன்னா, இந்த புகழ் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன வார்த்தை எவ்வளோ நன்மை கொடுத்த பாருங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சின்ன வார்த்தையில் மலக்குகள் 2 பேரும் கேட்டாங்கன்னா, ஃபலம் எதிரியா கைஃப யக்துபானிஹா ஃபஸைதா இலஸ் ஸமாஇ, வானத்தில் போய் கேட்டாங்க. ஃபகாலா யா ரப்பனா இன்ன அபுதக கது கால மகாலத்தன் லா நத்ரி கைஃப நக்துபா. யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் இப்படி உன்னை புகழ்ந்து விட்டான், உன்னுடைய அலீமு சுல்தான், உன்னுடைய ஜலாலே வஜ்ஹுடைய அளவுக்கு உனக்கு புகழ்னு சொல்லிட்டான், அதனுடைய அளவு எங்களுக்கு தெரிஞ்சாலே எழுதுறதுன்னு கேட்பாங்க. கைஃப நக்துபா கால அல்லாஹ் வஹுவ அலம் பிமா கால அபுதுஹு, அந்த அடியான் என்ன சொன்னான் என்பதை நன்கு அறிந்த அல்லாஹ், அடியான் ஒன்றும் தெரியாத மாதிரி ரப்பு தஆலா கேட்குறான், மாதா கால அபுதி, என் அடியான் என்னப்பா அப்படி சொல்லிட்டான் நீங்கள் சொல்கிற மாதிரி என்று கேட்பான்.
காலா அந்த 2 மலக்கும் சொல்லுவாங்க, யா ரப்பி இன்னஹு கது கால யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜீக வ அலீமி சுல்தானிக என்றல்லவா அவன் சொல்லிவிட்டான். ஃபகால அல்லாஹு லஹுமா, அல்லாஹ் அந்த 2 பேரிடத்தில் சொல்லுகிறான், உக்துபாஹா கமா கால அப்தி ஹத்தா யல்கானி ஃபஅஜிஸிஹி பிஹா. நீங்கள் பட்டோலையில் அங்கே நன்மையுடைய அளவு எழுத வேணாம், இந்த அடியான் இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில் இந்த வினாடியில் இந்த வார்த்தையை சொன்னான்னு அங்கே எழுதி வச்சிருங்க. அது என்னை சந்திப்பான் இல்லையா, அப்போ அதற்குரிய கூலி நான் உனக்கு கொடுத்துட்றேன். சுப்ஹானல்லாஹ், வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், வா 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 வா. அதற்குரிய கூலியை நான் அவனுக்கு தந்து விடுகிறேன். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், தபரானியில் வருது, பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. சுப்ஹானல்லாஹ் 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 ஜி. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய புகழக்கூடியவர் அல்லாஹ் சந்திப்பான் வறுமை நாளில். அடியான் இப்படி சொன்னையா, ஆமா ரப்பே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதற்குரிய கூலி கொடுப்பான். அந்த கூலி எண்ணற்ற கூலியாக இருக்கும், முடிவற்ற கூலியாக இருக்கும். அலஞ்சவை அல்லாஹ்வை புகழ்வதிலே உண்டான இன்பம் இருக்குது, அது எதுலேயுமே கிடையாது. விளைஞ்சுங்களா? புதிய அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு புகழ்றோமே, இதுக்கு ஈடு இணையே கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுக்கு ஏதாவது அளவு வைக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தஸ்பீஹ் செய்கிறேன், அல்லாஹ் தஆலா தஹ்மீத் செய்கிறேன். அதை போடுங்க, இதாக பண்ணுங்க, புரிஞ்சுங்களா? வேக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, அல்லாஹ் தஆலாவை நான் புகழ்கிறேன் அவனுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு எண்ணிக்கை இருக்கு, நாம் அறிய முடியுமா? அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி, எவ்வளவு புகழ்ந்தால் அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக் கொள்வானோ அந்த அளவு புகழ். வ ஸினத அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய எடை என்னவோ அந்த அளவு புகழ். வ மிதாத கலிமாத்தி, அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாத்துகளுடைய எவ்வளவு மைய ஆகுமோ அந்த கலிமாத்து எழுதுறதுக்கு அவ்வளவு புகழ். எவ்வளோ மையாகும்? 7 கடல் தண்ணீரை மையாக்கி அதற்கு மேலும் நீ கடலை உருவாக்கி அதிலே அதை மையாக்கி எழுதினாலும் அல்லாஹ்வுடைய கலாமுடைய கலிமாத்துகள் முடியாதுன்றான். அவ்வளவு புகழ் அல்லாஹ்வுக்கு போய் சேரட்டுமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. ஃபஜ்ருக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன் தஸ்பீஹ் ஓதிட்டு உட்காந்துட்டாங்க. தஸ்பீஹ் கையில் வச்சு ஓதிட்டு உட்காந்துட்டாங்க. இப்படி ஏதோ எண்ணிக்கை தஸ்பீஹ் மணி மாதிரி அதை வச்சு ஓதிட்டு இருந்தாங்க. நிஜமாக வெளியே போயிட்டு நண்பகல் நேரத்தில் திரும்பி வந்தார்கள். லுஹர் கொஞ்சம் முன்னாடி ஃபஜ்ருக்கு போயிட்டு தாலீம் வீடுகளில் போய் தாலீம் செய்வாங்க, பயான் செய்வாங்க, மக்களுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தால் அதே இடத்துல உட்காந்து தஸ்பீஹ் ஓதிட்டு உட்காந்தாங்க. நம்ம பெண்கள் ஓதுவாங்களா, 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுனா அங்கே அரிக்குது இங்கே அரிக்குது, கால் வலிக்குது, கால் நீட்டி எந்திரிச்சு ஒரு கை வர உதறது வேறு. தஸ்பீஹ் 10 நிமிஷம் ஓத முடியுமா? இது காலையில் ஃபஜர்லேருந்து உட்காந்து 12 மணி வரைக்கும் ஒரு சாயா இல்லை, ஒரு டீ கிடையாது, ஒரு ஸ்நாக்ஸ் கிடையாது, ஒரு இட்லி பஜ்ஜி வடை சமோசா கிடையாது. அல்லாஹ் தஸ்பீஹில் அவங்களுக்கு இன்பம் லைத்திருந்துச்சு. அவங்களுக்கு நமக்கு மற்றதெல்லாம் லைக்குது, அல்லாஹ்வுடைய திக்ரில் ஒரு இன்பம் நமக்கு வர மாட்டேங்குது. அப்படி உட்காந்து ஓதிட்டு உட்காந்துருக்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க, என்ன செஞ்சீங்க? நீ வர வரைக்கும் தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தேன் யார் ரசூலுல்லாஹ். அப்படியா, தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தீங்களா? சொல்லிட்டு பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை விட்டு பிரிந்த பின்பு முஸ்லீம் ஷெரீஃபில் ஹதீஸ், திருமதி ஷெரீஃபில் வருது, ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்முடைய தாய் ஜுவைரியா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ மின் இந்திஹா பக்ரத்தன், காலை வேளையிலே ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவேரியா நாயகி வீட்டிலிருந்து வெளியே சென்றார்கள். ஹீன சல்ல சுபஹ, சுபு தொழுத பின்பு, வஹிய ஃபி மஸ்ஜிதிஹா,
வீட்டில் உண்டான தொழும் இடத்திலே ஜுவேரியா ரலியல்லாஹு உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தாங்க. சும்மா ரஜா பஅத அன் அல்லஹா, லுஹா நேரம் முடிந்த பின்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மணி 12 மணி வாக்கில் திரும்ப வர்றாங்க. வஹிய ஜாலிசத்து, ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அதே இடத்துல உட்காந்து சொக்கி ஓதிட்டே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து. என்ன அவங்களுக்கு இறை காதலை உண்டாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இன்பம் முழுவதும் அல்லாஹுடைய தஸ்பீஹாத்துகளில், அல்லாஹ்வை புகழ்வதிலே, தஸ்பீஹ் ஓதுறதில், குர்ஆன் ஓதுறதில், இதில் இன்பம் அவங்களுக்கு. நமக்கு அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பேஜாராக இருக்குது. தீன் பேஜாரி, ஹுதா பேஜாரி நாங்கள் சொல்லுவோம். மார்க்க விஷயங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது, பேஜாராக இருக்குது. என்னப்பா எவ்வளோ நேரம்ப்பா உட்காந்துருக்கிறது, அது பேஜாராக இருக்குப்பான்னு சொல்கிறாங்களே ஜி, அந்த மாதிரி போர் அடிக்குது நமக்கு இன்றைக்கி. இது விஷயம் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். தீனுடைய விஷயங்கள் போர் அடிக்கக்கூடிய விஷயம். குர்ஆன் ஓதுனா போர் அடிக்குது, பயான் கேட்டால் போர் அடிக்குது, மார்க்க விஷயம் கேட்டால் போர் அடிக்குது. இது தீனுக்காக நேரம் செலவு பண்ணுறதில்ல. இதே ஃபேஸ்புக்கில் உட்காரு 2 மணி நேரம் ஆச்சா, யூடியூப்பில் உட்காரு 3 மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் உட்காந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் நான் சாப்பிட்டு உட்காந்தேன், இப்படி எடுத்து பார்த்துட்டு உட்காந்தேன், ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்தேன், லொஹர் பாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறான். 3 மணி நேரம் போகுது, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதில் நமக்கு ஒரு இன்பத்தை போட்டான் ஷைத்தான். ஹுஃபத்தின் நாரு பிஷ் ஷஹவாத், ஷஹவாத்து கொண்டு நரகம் சூழப்பட்டு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ஒரு இனிமையாக, ஒரு இனிமையான சாமான்கள், வஸ்துக்கள், அதில் போய் நம்ம கல்வி போய் நெய்ச்சிருச்சு. பேஜாராக இருக்குது நமக்கு மார்க்க விஷயங்கள். துனியாவுடைய விஷயங்கள் அப்படியே ராகத்தாக இருக்குது, இனிமையாக இருக்குது. இப்போ என்ன சொன்னாங்க, சும்மா ரஜா பாத அல்லாஹ் வஹிய ஜாலிஸத்துன் ஃபகால மா ஸில்தி அலல் ஹாலில்லதி ஃபாரக்துகி அலைஹா, நான் எப்படி உன்னை பிரிந்து போனேனோ அதே நிலையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? காலத் நாம் யா ரசூலல்லாஹ், ஆமா யா ஜமாஅத். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் குல்து பஅதகி அர்பஅ கலிமாத்தி, நான் உங்களை விட்டு பிரிந்த பின்பு 4 வார்த்தைகளை சொன்னேன். சலாச மர்ராத்தின், அதை 3 முறை சொன்னேன். லவ் உஸினத் பிமா குல்தி முந்துல் யௌம் ல வஸனத்து ஹுன்ன, நீ காலையிலிருந்து இதுவரை எவ்வளோ சொன்னீங்களோ அதை நான் சொன்ன வார்த்தையோடு எடை போட்டால் அதை விட இது நன்மை மிக கூடதாக இருக்கும். 4 வார்த்தை, அது 3 தடவை சொன்னேன்டா. பெருமான் சொல்லி கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. 4 வார்த்தை எப்பவுமே சொல்லுங்க. இது சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. வார்த்தை சின்னதாக இருக்குது, இதனுடைய பலன் வந்து எண்ணற்ற பலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹக்கு தாலாவுடைய ஹம்தோ சனா, அல்லாஹை புகழ்வது இருக்கிறதே, அது அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை நமக்கு உண்டாக்கும். படிங்க, பாடம் படிங்க, தண்ணி கொடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். வஹ்தத்துல் வஜூதுடைய ஆதாரங்கள் குர்ஆனில் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிரங்கமானவன், அவனே மறைந்தவன். அதாவது ஒவ்வொரு வஸ்துவின் துவக்கமாகவும் முடிவாகவும் அதன் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் வஜூதுடைய அடிப்படையில் அவனே உள்ளான். ஒவ்வொரு வஸ்துடைய அந்த வார்த்தைக்கு கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. ஒரு மனிதருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நான் சொல்கிறதுக்குடைய ஓதுங்க, உங்கள் கடன் சுமையை அல்லாஹ் நீக்கிடுவான்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம அன்தல் அவ்வல் ஃபலைஸ கபுலக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்ன தைன
வ அக்னினா மினல் ஃபக்ர். இந்த துவாவை அந்த மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸு. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. விளைஞ்சுங்களா? அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி. இல்லைம்மா, இது அந்த வார்த்தை அப்படி இல்லையே, நான் சொன்னேன் இல்லைம்மா, ஹதீஸ் இருக்குதுப்பா. ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குன்னு. அப்போ பெருமானார் துவா சொல்லி கொடுத்தான்றது கேளுங்க. அது அந்த அப்படி எடுங்க, அந்த ரிவாயத். நீங்கள் சொன்ன ஹதீஸ் இருக்குமா, இந்த சம்பவம் இல்லையே. விளைஞ்சுங்களா? கடல் போல மலை போல கடன் இருந்தாலும் நீங்கிரும்னு சொன்னாங்க. இது ஹதீஸ் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஹதீஸ் வருது? அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு, யா அல்லாஹ் நீதான் முந்தியவன், ஃபலைஸ கபுலக ஷையுன், உனக்கு முந்தி ஷை இல்லை அப்படின்னா அல்லாஹ் தஆலாவுக்கு முந்தி எதுவும் இல்லை, மா கபுல்ல எதுவும் இல்லை, அப்படி அர்த்தம் வைக்க வேணாம். ஷை இருக்கே, அது உனக்கு முந்தி இல்லை. ஒவ்வொரு வஸ்துவுமே ஹர் ஷை, ஒவ்வொரு வஸ்து, எந்த வஸ்து உனக்கு முந்தி இல்லை. அதாவது வஸ்துவுக்கு முந்தி நீ தான் இருக்கிற. உஜூது வந்து அந்த சூரத்தை வெளிப்படுத்துது, மறுபடியும் அந்த சூரத்து உஜூதிலே காணாம போயிருது. குல்லு ஷையின் எர்ஜிஉ இலா அஸ்லிஹி வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கமே திரும்பி விடுகிறீர்கள்னா அந்த சூரத்து வந்து உஜூதுன்னு தான் பிறக்குது. உஜூது இந்த சூரத்தை காட்டுதுமா, மறுபடியும் சூரத்தில் எங்கே போயிடும்? திரும்ப உஜூதிலே காணா போயிடும், வரும் காணா போயிடும். விளங்கல? இந்த தகரம் இருக்குங்களே, தகரம் தான் முந்தி இருந்துச்சு, டப்பி என்று ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த டப்பியின் துவக்கம் எதை கொண்டு? தகரத்தை கொண்டு தான். தகரம் முந்தியா டப்பி முந்தியா? தகரத்துக்கு முந்தி டப்பி இருந்துச்சா? பலேஷ கபலுக்க செய்யும், உனக்கு முந்தி எதுவுமே இல்லை. அடிச்சு உடைச்சிட்டோம், எது காணா போயிடும்? எது இருக்கும்? தகரம் இருக்கும், டப்பி காணா போயிடும். தகரத்துக்கு பின்னாடி டப்பி இருக்குமா? தகரம் காணா போன டப்பி இருக்குமா? இருக்காது. டப்பி காணா போனா தகரம் இருக்கும். டப்பி உண்டாருக்கு முன்னாடி தகரம் இருந்துச்சு, டப்பி அலைஞ்ச பின்னாடி தகரம் இருக்கும். ஆனால் தகரத்துக்கு முந்தி டப்பி இல்லை, தகரத்துக்கு பிந்தியும் டப்பி இல்லை. அப்ப எது உஜூது? ஒரு வஸ்துவினுடைய மூலம் எதுவோ, உஜூது எதுவோ, அது ஒவ்வொரு வஸ்துவுக்கும் முந்தி அதுதான் இருக்கும். அதிலிருந்து தான் அந்த வஸ்து பிறக்கும், மீண்டும் அதில் தான் போய் அடையும். ஒரு இடத்துல அல்லாஹ் ஜமீஅம் மின்ஹு, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டான். இன்னொன்று சொல்றான், வ இலைஹி துர்ஜஊன் வ இலைஹி யர்ஜிஉல் அம்ரு குல்லு, எல்லா காரியங்களும் எல்லா வஸ்துக்களும் அவன் பக்கமே போய் மீளும். அங்கிருந்தான் பிறக்கும், மறுபடியும் அங்கதான் போய் சேரும். எது உஜூதோ, உஜூதுன்னு தான் ஷை வெளியே வரும், மறுபடியும் எங்க போய் சேர்ந்துடும்? உஜூதுல போய் சேர்ந்துடும், காணா போயிடாது. அதனால அல்லாஹ் தஆலா உஜூது கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்களா, கொடுக்கறது பின்ன உஜூது எடுக்கிறது, இது ரெண்டும் அல்லாஹ்வுக்கு கஷ்டமானது அல்ல. தெரிஞ்சுங்களா? ஒரு வஸ்துடைய உஜூது கொடுக்கறதும் படைக்கிறதும் பின்பு அந்த வஸ்துடைய உஜூதை எடுக்கிறதும் அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லை. எல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஒமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. ஹல்க்னா தஜல்லில உஜூதுல அந்த செய்ய கொண்டு வர்றது, மீண்டும் அதை கொண்டு வர்றது, இது எதுவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு ஒரு வஸ்துவை கொடுத்த மாதிரி தான். ஒரு பானையை செய்யணும் ஒருத்தன்னா ஒரு நேரம் ஆகும், 1000 பானை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் ஒருத்தனுக்கு? ஒரு பானை செய்வதற்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் 1000 பானை செய்யறதுக்கு 1000 மணி நேரம் ஆகும்ல. அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஒன்னொன்னா தனித்தனியா செய்யறதுல ஜமான் காட்டுறது தான் பை. அவன் உஜூதுல அதை வந்து வஸ்து அல்லாஹ் காட்டுறது தான் அது. அதனால மொத்த சிருஷ்டியை உஜூதுல காட்டுவது எனக்கு ஒரே ஒரு ஆத்மாவை காட்டுவது போலதான். டிவியில சுவிட்ச் போட்டீங்க, ஒரே ஒரு பானையை காட்டுறான், அடுத்த காட்சியில 1,00,000 பானையை காட்டுறான், வரிசை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு 1,00,000 பானை. இது ரெண்டும் ஒரே நொடி காட்டுது இல்லையா? அதே டிவி திறந்தமே காட்டுது. ஒரு பானை காட்டுவதும் 1,00,000 பானை காட்டுவதும் அந்த டிவி திரைக்கு ரெண்டும் ஒன்று தான். 1,00,000 டிவி தேவையில்லை, ஒரே டிவி தான்.
அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா க நஃப்ஸின் வாஹிதா ஆயிடுங்க. ஒரே ஒரு ஆத்மாவை காட்டுறது போல தான் எனக்கு ஹல்கும் பாஸும். எனக்கு அது சிரமமே இல்லைன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானத்து. ஏன்னா இங்கே 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 இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்று என்னங்க, டிஸ்பிளேயிங் தான். அவன் இல்மில் இருந்ததை காட்டுறது தான் ஹக்குதாரோடைய வேலை. வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா க நஃப்ஸின் வாஹிதா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். ரெண்டும் ஒன்றுட்டான் ஜி. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல இல்மில் எவ்வளோ வஸ்து இருக்குது, எத்தனை கோடி வஸ்து இருக்கு அல்லாஹ்வுடைய இல்மில், இன்னைக்கே இல்லை. அப்போ எதை காட்டுறான் அல்லாஹ் தஆலா? தான் எதை விரும்புகிறோனோ அதை தான் காட்டுறான். எதனோடு அல்லாஹ்வுடைய இராதா சம்பந்தப்படுதோ அதை மட்டும்தான் காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய இல்மில் காட்டாத வஸ்துக்கள் எத்தனையோ கோடி இருக்கு. இப்போ எத்தனை வகை மிருகங்கள், எத்தனை வகை மனிதர்கள், எத்தனை வகை பூச்சி இனங்கள், பறவை காட்டுறான் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல. இதெல்லாம் கொஞ்சம். இது மாதிரி இன்னும் கோடி 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 மடங்கு அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கு பாய். இது எதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு காட்ட பிரியப்படுகிறானோ அதை மட்டும் தான் அல்லாஹ் காட்டுறான். வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா க நஃப்ஸின் வாஹிதா. பகவான் அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன மா ஃபில் அர்லி ஷஜரத்துன் அக்லாமுன் வல் பஹரு யமுத்துஹு மின் பஅதி சபஅத அப்ஹுரின் மா நஃபிஜத் கலிமாத்துல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இந்த பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் பேனாவா செதுக்கி, எல்லா கடல்களையும் நீ மையாக ஆக்கி, இன்னும் 7 கடல் அதுக்கு பின்னாடி மறுபடியும் உண்டாக்கி, அதையும் மையாக ஆக்கி, எவ்வளோ எழுதினா அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் வற்றவே வற்றாது. அவ்வளோ அல்லாஹ்வுடைய மாலூமாத்தை இலாஹியா அவ்வளோ இருக்கு அல்லாஹ்ட்ட. அது லா இன்திஹா, முடிவே இல்லாதது, முடிவே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இல்மில் இருந்த இல்முடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய இல்மு எத்தனை வஸ்துக்கள் இருக்குன்னு எண்ணிக்கை, அதனுடைய அதுக்கும் முடிவில்லை. ஒரே ஒரு வஸ்து எடுத்துக்கோ அல்லாஹ்வுடைய இல்மில், அந்த ஒரு வஸ்துவுக்கு எத்தனை கோடி கோடி ஃபில்ம் அல்லாஹ்ட்ட இருக்கோ அதுக்கும் முடிவே இல்லைண்டா. ஃபில்ம்னா விளங்குதாம்பா, எத்தனை கோடி ஃபில்ம் இருக்கணும். இப்போ சினிமாவில் காட்டுறான், ஒரு மனுஷன் ஓங்கி ஒரு குத்து குத்துறான் அப்படின்னு, ஒரு நடிகன் ஓங்கி ஒரு குத்து குத்துறான் அப்படின்னு காட்டுறான். இந்த ஓங்கி குத்துற வரைக்கும் எத்தனை ஃபில்மு தேவைப்படும்? அதுக்கு 1000 ஃபில்மு தேவைப்படும். அது ஒன்றையும் பிடிக்குது, பிடிச்சி வேகமாக ஓட்டும் போது ஒன்று போயிட்டு அடுத்தது வருது, மாறி மாறி வருதுமா. வரும்போது எல்லாமே சேர்ந்து அது இயங்குற மாதிரி நமக்கு தெரியுது. பார்த்தா தனித்தனி ஃபில்மு தான் அது. வழங்கல இப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபில்ம் இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி இப்படி 250-300 ஃபில்ம் வந்துடும் இதுலேயே. ஒரு நொடி, ஒரு வினாடி குத்துறதுக்குள்ளார. அந்த ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது இந்த கை மாற்றி மாற்றி தெரியுதா இல்லையா? நம்ம கண்ணில் அல்லாஹ் ஒன்று வச்சுருக்கிறான். என்னன்னு கேட்டால், ஒரு நொடி ஒரு வஸ்துவை பார்த்த பின்னாடி அந்த வஸ்து கண்ணை விட்டு மறைஞ்சிடும். மறைஞ்ச பின்னாடியும் நம்ம கண்ணில் தெரியும் ஒரு சில ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ். அல்லாஹ் அதை நம்ம கண்ணில் ஒரு ரஹமத்தாக வச்சுருக்கான். அல்லாஹ் தாலா ஒரு கண்ணில் ஒரு வஸ்து பார்க்குறோம் பை, அது போயிடுது. போன பின்னாடி வஸ்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு சில நொடிகள் தெரியும். ஒரு சில நொடிகள்னா ஒரு நொடியில் சில ஒரு நொடியை 10 பிரிச்சுங்க, ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் தெரியும் நம்ம கண்ணில். அப்போ இது தெரிஞ்சவொன்னே மறைஞ்சிருதா, அது அப்படியே நிற்கிதா, அடுத்தது சேர்ந்த ஒன்று ரெண்டும் சேர்ந்து இயக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படியே இந்த மாதிரி நம்ம கண்ணில் வச்சது அல்லாஹ் தாங்க. அப்படி அல்லாஹ் அந்த மாதிரி பவர் கண்ணில் வைக்கலைன்னா எல்லாமே நமக்கு நின்று வேலை செய்கிற மாதிரி தெரியும். குதிரைக்குள்ள இப்படிதான் தெரியும், எதையுமே ரசிக்க முடியாது. நீ ஒரு சீக்கிரம் பார்த்தாலும் அப்படிதான் சரி, எல்லாமே டக் 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 டக்குன்னு தான் மாறும். அல்லாஹ் நம்ம கண்ணில் ஒரு பவர் வச்சிருக்கான். என்ன பவர் வச்சிருக்கான்? பார்த்த வஸ்து கொஞ்ச நேரம் மனசுல வச்சுக்கோங்க, அந்த கண்ணு கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து சேர்ந்த ஒன்று அதோட கண்டினியூ பண்ணிக்கும். அதனால ஓங்கி குத்துற மாதிரி நமக்கு தெரியுது. சரிம்மா, ஒரு நொடி நேரம் குத்துறதுக்கு இத்தனை ஃபில்மு தேவைப்படுது. இப்போ அவனுடைய 1 மணி நேரம் செயல்பாட்டை காட்டுறதுக்கு எவ்வளோ ஃபில்மு தேவைப்படும்? கணக்கு போட்டால் அது 1 லட்சம் 2 லட்சம் ஃபில்மு தேவைப்படுமா இல்லையா? ஃபோட்டோஸ்
1,00,000. 1 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் ஒருத்தர் செயல்பாடை காட்டுறதுக்கு எவ்வளோ ஃபில்மு தேவைப்படும்? ஒரு மனிதனுடைய 1 வருஷத்துடைய ஃபில்மு காட்டுறதுக்கு, ஒரு 60 வருஷத்துல ஃபில்மு காட்டுறதுக்கு எத்தனை கோடி 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 ஃபில்மு தேவைப்படும்? ஒன்றும் இது என்ன தெரியுமா? சினிமா படத்தில் 3 மணி நேரம் படம் இருக்குங்களே, அதை காட்டுறதுக்கு ஒரு 3 லட்சம் ஃபில்ம் வச்சுருப்பான். ஒரு ரீல் முடிஞ்சுன்னா அடுத்த ரீலு, மொத்தம் 20 ரீலு 30 ரீலும் கணக்கு வச்சுருப்பானுவான். அடுத்த பாக்ஸை கொண்டு ஜாயின் பண்ணிடுவான். அதுலேயே அது ஒரு சுத்தம் பண்ணி அதை கழட்டிட்டு அடுத்த பாக்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 3 லட்சம் ஃபில்ம் ஓடுது இல்லை, திரும்ப போட்ட ஃபில்ம் மறுபடியும் வருமா? வராது, முடிஞ்சு. அது திரும்ப மாலை காட்சிக்கு வேணால் போடுவான். காலை காட்சி முடிஞ்சு திரும்ப மாலை காட்சிக்கு ஃபஸ்ட்டு மறுபடியும் போட்டால் தான். ஒரு முறை ஓடி மறுபடியும் ஓடுமா? ஓடவே ஓடாது. தஜல்லிக்கு தக்கரார் நகி. அவன் காட்டணும் சினிமா நடிகை ஒருத்தன் தான், அவனுடைய ஒரு தஜல்லி வந்துச்சு, திரும்ப அந்த தஜல்லி வராது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது திரும்ப மாலை அந்த படம் போட்டது தான். ஆனால் அல்லாவுடைய படம் இருக்க திரும்ப மாலையெல்லாம் கிடையாது. அதில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ பிறந்திருந்து மறுபடியும் 2 செகண்ட் ரீல் கிடையாது, மறு ஒளிபரப்புலாம் கிடையாது. எல்லா இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு உன் ரீல், எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ உன்னுடைய ரீல்ல ஒரு முறை எது ஒளிபரப்பானதோ மீண்டும் அது வாழ்நாள வரதே இல்லை. ஒரு முறை உன் ரீல்ல அல்லாஹ் எதை ஒளிபரப்பினானோ அது மறுபடியும் வருமா? அது திரும்ப வரவே வராது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தஜத்துதி அம்சால்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள் இந்த பாடத்தை. ஒரு அம்சா, ஒரு மிசில் வந்துருச்சுன்னா போனது தான். அப்போ அல்லாஹ்ட்டிருந்து அந்த சூரத்து வருது. ஒரு சூரத்தினுடைய சூரத்து அல்லாஹ் இல்மில், அல்லாஹ்வுடைய இல்மு எவ்வளோ விசாலமானது பாரு. உன் 60 வருஷ வாழ்க்கைக்கு எத்தனை கோடி கோடி ஃபில்ம் அல்லாஹ்ட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அந்த ஒரு தோற்றம் இப்படி உட்காந்துருக்குற, இது ஒரு காட்சி வருது, உடனே அதை காட்டுறான். ஒரு நிமிஷம் அந்த உஜூது ஃப்ளாஷ் பண்ணுது, மறுபடியும் அது அல்லாஹ்ட்ட அந்த சூரத்து போயிடுது, திரும்ப அந்த சூரத்து வரவே வராது, முடிஞ்ச அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய இல்முக்கே போயிருது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே போயிருது. மீண்டும் அந்த உருவம் வர்றதே இல்லை. துன்யாலையும் வராது, கபர்லையும் வராது, ஆகிரத்துலையும் வராது. ஏன்னா அது துன்யா போயிட்டே இருக்கும். அது லா இலாஹ நிஹாயா, மனுஷன் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒன்னொன்னுக்கும் புது புது தஜல்லி தான். அது தஜல்லிக்கு தக்ரார் நஹி, ஹகீகத்கு தபத்துல் நஹி. ஒரு முறை ஏற்பட்ட தஜல்லி மறுபடியும் வர்றதில்லை, புதுசு தான் வருது. அப்போ ஒரே ஒரு மனிதனுடைய அவன் பிறந்ததிலிருந்து அவன் இந்தியா மூத்தான போன பிறகு திரும்ப கபருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னாடி அவனுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை, இப்போ சொர்க்கத்தில் லா இலாஹ நிஹாயா அபதல் ஆபாதான வாழ்க்கை, ஹாலிதீன ஃபீஹா வாழ்க்கைக்காக வேண்டி எத்தனை கோடி ஃபில்ம் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு பாரு. ஒரு மனுஷனுக்கு மட்டுமா எத்தனை மனுஷன், எத்தனை ஆடுகள், எத்தனை மாடு, எத்தனை கசகசா, எத்தனை கடுகு. ஒரு கடுகு இருக்கு பாருமாமா, ஒரே ஒரு கடுகு இருக்கு, அதுக்கு அல்லாஹ்ட்ட பல கோடி ஃபில்ம் இருக்கு. அது பிறந்ததுலேருந்து அதுக்கு முடிவு காலம் வரைக்கும் அவருடைய இல்மு ரொம்ப இன்னல்லாஹ வாசிஉன் அலீம்ன்றான். அல்லாஹ் விசாலமானவன். அவருடைய இல்முடைய விசாலத்தை யாரும் அறிய முடியாது, யாராலும் இருந்து விலகிக் கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய இல்முடைய விளஞ்சபை. அப்படிப்பட்ட ரப்பு ஒமா ஹல்கு. அப்போ இவ்வளவு சிருஷ்டி அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு. அவன் எதனோடு அல்லாஹ்வுடைய இராதா சம்பந்தப்படுதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் வெளியே ஃபில்ம்ல கொண்டு காட்டுறான். பலட காட்டுங்க அல்லாஹ், என் நல்லவனாவே காட்டிட்டு அல்லா, என்னுடைய இல்முல எந்தவெல்லாம் கெட்டதாக இருக்குமோ, என்னுடைய இக்திசாவில் எதுவெல்லாம் ஷர்ராக இருக்குமோ, நீ விரும்பாத செயல்கள் இருக்குமோ, அப்படியே அதை என் ஃபில்ம்லேயே கொண்டு வராது, நீ அப்படியே மறைச்சிரு, அப்படியே இல்லாமல் ஆக்கிரு. இல்லாட்டி கேளுங்க, எதுவெல்லாம் நீ விரும்பப்படக்கூடியதாக இருக்குமோ ரப்பே, அதை மட்டும் நீ வெளியே கொண்டு வா. எதை நீ விரும்படி வரப்போ அதை வெளியே கொண்டு வராது. அல்லாஹ் மறைச்சிடலாமா இல்லையா? யஹ்லுகு மா யஷா, தான் நாடியதை ஹல்கு செய்வான். தான் எதை மஷியத்தில் இருக்கோ அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். கொண்டு வரவும் செய்யலாம், கொண்டு வராமல் இருக்கவும் செய்யலாம். அல்லாஹ் தஆலா கொண்டு வரவும் செய்யலாம், கொண்டு வராமல். அது எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரணும் முடிவு செய்யறதும் அவன் தான். கத்தர் நாஹு தக்தீரா, ஒன்று எப்போ கொண்டு வரணும், எந்த அளவு கொண்டு வரணும், இப்படி நாம் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். குல்ல ஷைஇன் கத்தர் நாஹு தக்தீரா. இன்னொரு அல்லாஹ் யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. இன்னைக்கு ஆச்சுன்னா
முஸ்தகர்ரான் அதான் முஸ்தகர்ரா முஸ்தகர்ரும் முஸ்தௌதஉன். இன்னொரு இடத்துல வருது பை யால முஸ்தகர்ரஹா முஸ்தௌதா. வஹுவல்லதி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ முஸ்தகர்ரும் வ முஸ்தௌதஉன் قد فصلنا آيات لقوم يعقلون لقوم يفقهون وهو الذي أنشأكم من نفس واحدة. ஒரே ஒரு நஃப்ஸ் இருந்தா அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்தான். நஃப்ஸை இலாஹிங்க, அது ஒரு நஃப்ஸ் இருந்தா அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்தான். அந்த ஒரு நஃப்ஸை தான் அல்லாஹ்வுல கோடிக்கணக்கான நஃப்ஸாக்குனான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தான் ரப்பு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்துச்சு. வேற யாருக்கு இல்லை. இதுக்கு இருக்க நான் இருக்க உணர்வு இருந்துச்சா? இதுக்கு எப்படி இருக்கும்? நானாகிய நான் தான் அல்லாஹ். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன. அந்த நஃப்ஸ் இருக்கு பத்தி, நான் இருக்கிறேன் நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது யாருக்கு இருந்துச்சு? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தான் இருந்துச்சுங்க. அதுக்கு பேர் அனியத்தே முத்தலகான்னு பேர். அந்த அனியத்தே முத்தலகா யாருக்கு இருந்துச்சு? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம் தான் இருந்துச்சு. அந்த அனியத்தே முத்தலகால கிப்ரியாயி இருந்துச்சு. நான் யார் அனியத்தில் கிப்ரியாயி இருந்துச்சு. அதுல அந்த அனாவை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எப்படி தான் உஜூதை நமக்கு அல்லாஹ் தஆலா ஃப்ரீயாக கொடுத்தானோ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அல்லாஹ் கொடுத்து நம்மளுக்கு காட்சி அளிக்க வச்சானோ, வெறும் உஜூது மட்டும் கொடுத்தா கல் மாதிரி தான் இருக்கும் மனுஷன். கல் இருக்குல்ல, கல் உஜூது இருக்கா? இருக்கு. உஜூது கொண்டமா ஜிஸ்மு வருது. இந்த உடலுக்கு கல் காட்சி அளிக்குது இல்லையா? இப்போ இந்த பொருள் அல்லாட உஜூது இருக்கு, அதான் காட்சி அளிக்குது. அந்த பருமன் சொல்கிறாங்க உஜூது, உடல் ஜிஸ்மு. அதுக்கு என்ன வேணும்? அல்லாட உஜூது கொடுத்து தான் காட்சி அளிக்க வைக்கணும். வேற எதுவும் இருக்கா? இல்லவே ஜி இல்லை. செடி கொடிகள், ஹயவானம், நபாத்தாத், இதில் எல்லாம் ஹயாத்தையும் கொடுத்துருக்கான். அது வளருது, உணவு உண்ணுது, விளைச்சல் கொடுக்குது, ஹயாத்து அல்ல பிரதிபலிக்க வைக்கிறான். ஆடு மாடுகள் சமாத் பசாரத் கலாம் பிரதிபலிக்க வைக்கிறான். அல்லா தாலா அதுவும் பிரதிபலிக்க வைக்கிறான். ஆடு மாடுகள் சரியும் சமாத் கேட்குது, பார்க்குது, பேசுது, செயல்படுது. கூவத்தையும் அல்ல அஃபாலையும் பிரதிபலிக்க வைக்கிறான். அல்லா தாலா கூவத்து இதெல்லாம் பிரிக்க வைக்கலாம். ஆனால் அநியத்திற்கு பார்த்தீங்களா? நானாக இருக்கிறேன், நான் யார், தன்னை பற்றி யோசிக்குதல், தன் சிஃபாத்தை பற்றி யோசிக்குதல், நான் யார் என்று தன்னை உணர்தல் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் இதிராக்கே அனா, தன்னை உணர்தல். இதிராக்கே உஜூது, உணர்தல். இது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து. இது அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். தன்னை யார் என்று உணரக்கூடியவர்கள அல்லாஹ் ஆக்குறான். நாம் யார் என்று உணரக்கூடியவர் அல்லாஹ் ஆக்குறான். இதுக்கு பேர் அனியத் என்று சொல்லுவார். அப்போ ஹக்குடைய அனியத்துடைய பிரதிபலிப்பு கொண்டு அல்லாஹ் நமக்கு ஒரு அனியத்தை கொடுத்தான். இந்த அனியத்துக்கு பேர் அனாயே முகையதான்னு சொல்கிறது. இஷாரா சொல்லி கிதாபிடுங்கப்பா. அல்ல இல்லை கிதாபிடுங்க இஷாரத். இதுக்கு பேர் சொல்கிறது பாய் அனாயே முகையதா. ஹக்குடைய அனாக என்ன சொல்கிறோம்? அனாயே முத்லகா. இது அனாயே முகையதா. விளைஞ்சுங்களா? எங்கே இருக்கு படம் எடுங்க. உருதுல இருக்குன்னு நினைக்கிறேன். உருது எடுங்க. அனியத்தே முத்லகா, அனியத்தே முகையதா. இப்போ அந்த உஜூது அனாவை என்னில் காட்சி अनियत के दो एतबार, एक मुतलक और दूसरा मुक़य्यद. अनियत मुतलका में किबरियाई है, अनियत मुक़य्यदा में गदाई है. अनल अब्द, अगर अनल हक़्क़ुन சொல்றான் அல்லாஹ் தஆலா, நாம என்ன சொல்றோங்க? अनल अब्द. अनियत मुतलका हक़्क़ी अना है और अनल माबूद अनल्लाह के शान है, शान अनल माबूद है. अनियत मुक़य्यदा अब्द की अना है. இந்த அனா அந்த அனாவுடைய பர்த்தவ். यहाँ अनल अब्द का इनकी सारी है और गदाई का इजहार है. अनाये मुक़य्यदा अनाये मुतलका का பர்த்தவ் है. இந்த அனாயே முகையதா வந்து அனாயே முத்தலக்காவுடைய பர்த்தவ். அப்போ நான் என்று சொல்கிறோமே பாய், நான் சொல்கிறோமே, இந்த நான் நமக்கு சொந்தம் இல்லை. இப்போ இதில் எப்படி நாம் பயன்படுத்துவது? கவனிங்க. அனா வந்து எனக்கு சொந்தமானது, நான் தான் நான் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அது நம்ம நஃப்ஸு பேசுதுன்னு அர்த்தம். இது ஷிர்கான பேச்சு. நான் என்று நான் சொல்கிறேன் நினச்சா அது என்னங்க?
நான், இது ஷிர்க். இது வந்து மகாமு நஃப்ஸ், நம்ம நஃப்ஸ் பேசக்கூடிய பேச்சு. இந்த நஃப்ஸ் தான் உடைக்க சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் நஃப்ஸை ஹவாவை விட்டும் எவன் தடுக்கிறானோ. ஹவானா என்ன? தன் நஃப்ஸ் வந்து தன்னை காட்ட பிரியப்பட்டு கொண்டே இருக்கும். நஃப்ஸுடைய பேராசை என்னங்க? தன்னை காட்டணும்னு ஆசைப்பட்டே இருக்கும். அந்த நஃப்ஸை அழுத்தி அந்த நஃப்ஸை இல்லாமல் ஆக்கியாங்க. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. மன் ஸக்காஹானா பரிசுத்தப்படுத்து, ஒன்றுது இல்லை, ஒன்றில் இருக்கக்கூடிய அனா வந்து உனக்கு சொந்தம் இல்லை என்று அந்த நஃப்ஸை சுத்தப்படுத்து. அப்போ அனாவை தன்னுடையது என்று நினைத்தால் அது மகாமு ஷிர்க் அல்லது மகாமுன் நஃப்ஸ். சத்தமாக சொல்லுங்க பை. அனா கி நிஸ்பத் ஹக்கி தரஃப் கர்னா மகாமே அமானத் ஹே. இந்த அனா என்னுடைய அனா இல்லை, ஹக்குடைய அனான் என்று சொன்னால் அது பேர் மகாமே அமானத். என்னுடைய அனா இல்லை, ஹக்குடைய அனா என்னில் பிரதிபலிக்கிறது, இது மகாமே அமானத். இது இரண்டாவது மகாம். இது ஹைப்பன் மைப்பன், என்னில் காணப்படக்கூடிய ஹைப்பனும் உஜூதும் அனா என்ற என்னுடைய அநியத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவன் நிலை பிரதிபலிக்க வைத்திருக்கிறான். ஹைப்பன் மைப்பன் அல்லாஹ் கா, இது அமானத்துடைய மர்த்தபா. அனா கா இஸ்திர்தாத் கர்னா यानी அனா ஹீ ஹக் ஹே சமஜ்னா மகாமு ஸாத். அது ஸாத்துடைய மகாம். என்னில் காணப்படக்கூடிய அனா இருக்கே, அந்த அனா தான் ஹக்குடைய அனா. ஹைப்பன் மைப்பன் ஹி அல்லாஹ். இப்ப நான் சொல்ல இல்லை, ஹக்குன்னு சொல்றான் அல்லாஹ் சொல்றேன். அனா ஹி ஹக். இப்ப நான் அனான்னு சொல்றேன், நான் சொல்றேன், அங்க இருந்து அல்லாஹ் அனான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் அனா இருக்கு, அலிஃப் நூன் அலிஃப் திருப்பிட்டா அதுவும் அனா தான். அனா இங்கிருந்து அனா, நீ அனான்னு சொல்லும்போது அங்க அல்லாஹ் அனான்னு சொன்னா தான் நீ அனான்னு சொல்ல முடியாது. உன்னுடைய அனா ஹக்குடைய அனா தான். அது ஹக்குடைய அனா தான், திருப்பிட்டா ஓ அனா மாதிரி தெரியுது. அல்லாஹ்வுடைய அனான்னு வந்துட்டா ஓ அனா காணா போயிடாது, ஒரு அனா தான் இருக்கிறதுங்க. அனா கு பல்டோ அனா ஹி ढूंढते क्या हो கோசினா ரைபத்த கோசில அனா கு பல்டோ அனா ஹி ढूंढते क्या हो. அனாவை திருப்பி பாரு, அங்கதான் அனா இருக்கு, ஹக்குடைய அனா இருக்கு. நீ அல்லாஹ்வுடைய அனா எங்கன்னு போய் தேடுற, ஓ அனா தான் ஹக்குடைய அனா இருக்கு. அனா கு பல்டோ, அனாவை திருப்பி பாரு, அங்கேயும் அனா தான் இருக்கு. ஒரு அனா அனாய கதாயி, இன்னொரு அனா அனாய கிப்ரியாயி. अना अना को पलटो अना ही ढूंढते क्या हो, यही है साफ पता ला इलाहा इल्लल्लाह. यही है साफ पता ला इलाहा इल्लल्लाह. यही है साफ पता ला इलाहा इल्लल्लाह. भाई இது பெரிய பாடங்கள். இதை உங்களுக்கு இந்த பாடங்கள்லாம் சொல்லாமல் கடந்து போயிடுறோமே அப்படிங்கிறதுக்கான சில வார்த்தைகள் சொன்னேன். இதில் இன்னும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க, இதை பற்றி விளக்கங்கள் கேளுங்க. இந்த பாடங்களோடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. போர் அடிக்குதா? தமாஷா கதைகள், தமாஷு ஜோக்கு விட்டு சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வெளியில் பேச்சாளர் நினச்சி வச்சுக்கோங்க. பேச்சாளர் என்ன தலைப்போ அல்லது என்ன கூட்டமோ அதுக்கேற்ற மாதிரி ஜோக்ஸ் நிறையா வச்சுக்கோங்க. கல்யாண கூட்டம்னா அரை மணி நேரம் பயணம் செய்யணும்னா அதுக்கு நிறைய ஜோக்ஸுங்க சேர்த்து வச்சுக்கிறது வளைஞ்சுங்களா. அதனோட குறுக்காலத்தில் விட்டு அடிக்கிறது, அவசரமாக திற ஒருத்தர் என்ன பயானுக்கு போனுங்க, ஜோக் கிடைக்கல எதுவுமே அப்படி. ஆயிரத்தி நிறையா கிடக்குது, அதிகம் நிறையா கிடக்குது, ஆயிரத்தி நிறையா கிடக்குதான். அதான் கிதாப் திறந்தோடனே வருதுங்களே, மிஷ்காத்திற்கு குர்ஆன் ஷரீஃப் இருக்குது, ஜோக்கு தாங்க பஞ்சமாக இருக்குது. போன மேடையில் சொன்ன திரும்ப இந்த மேடையில் சொன்னால் சிரிக்கிறானோ, என்னடா அது எதே ஒரே ஜோக்கை பல தடவை சொல்லிட்டுருக்காரு, புது புது ஜோக்காக சொல்லுங்க எடுத்துக்கிறானோ. வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானுக்கு போகும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 11:30 ஃபோன் அடிக்கிறார் அஜித். இந்த குறிப்பு தலைப்பில் நிறையா இதெல்லாம் எடுத்துட்டேன், 2 சம்பவம் 2 ஜோக்கு மட்டும் சொல்லுங்கள் அஜித். ஆயத்து நிறையா வந்துடுச்சு, ஹதீஸ் நிறையா வந்துடுச்சு, சபுருன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஆயத்து நிறையா வந்துடுச்சு, 2 ஜோக் சொல்லுங்கள் அஜித். போனேன்னா பொறுமையாக பொறுக்கிறேன்னாக்கா இந்த மாதிரிலாம் கொடுமைகளை பொறுத்துட்டு இருக்கோம்ல, இதுதான் பெரிய ஜோக்கு யார். 2 ஜோக் சொல்லுங்கள் அஜித். ஏன்னா ஏற்கனவே ஜும்மா போய் வந்த உட்காந்து தூங்கிறான், அலாரம் வச்சுட்டு அஜித். 1 மணிலேருந்து 1:25 அலாரம் வச்சு தூங்கிறான், நல்லா தூணா பார்த்து, பெரிய தூணா பார்த்து தூங்கிறான். 1 கிக்கின்னு அடிக்குது,
இப்போ பயணம் முடிஞ்சாது அப்படின்றான். அலாரம் வச்சு தூங்கிறான் ரொம்ப பேர். இதில் வேறு ஜோக்கெலாம் சொல்லாமல் இருந்தால் எல்லாம் வந்து படுத்தே தூக்கிறோம், வந்து ஜோக் தயார் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பயான் கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நிறையா. ஒரு அஜத்து 10-15 கல்யாண மண்டபத்தில் ஒரே ஜோக்கு சொல்லிட்டு தூக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சார்ரா, அது 15 நிமிஷம் ஓட ஜோக்கு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. அவர் தான் பாவம் மாதத்துக்கு 15 கல்யாணத்துக்கு கூட எத்தனை ஜோக்கு தயார் பண்ணுவார் அவர். அவ்வளோ ஜோக் வேணும் இல்லை மனுஷனுக்கு. சிரிப்புகளெல்லாம் இருக்குது. புருஷன் கொண்டாட்டி ஏதாவது சொன்னான் அப்படி சொன்னான், இதே விட்டுட்டு நீ பேயை பார்த்துருக்கியான்னு கேட்டானா. 8/8/1998 வரைக்கும் பார்க்கல அன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அப்படி இவன் அவன் ஜோக்கு, அவன் கிண்டல் பண்ணுறது, இவனை கிண்டல் பண்ணுறது, இப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு நான் ஜோக்கு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து சொன்னால் ஒரு உற்சாகம் வரும் மக்களுக்கு மத்தியில். அப்படி அரைஞ்சுங்களா. ஷோய்ப் ஆலிம் சாஹிதமாக வருவாங்க, அரைஞ்சுங்களா. அனுமுந்திர அவங்க பயானுக்கு போயிருக்கேன். அவங்க அழகா பயன் செய்வாங்க. பயன் ஆரம்பித்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அரைஞ்சுங்களா. அனுமுந்திரம் பேசுவாங்க. நிறைய ஜோக்கு நிறையா விட்டு அடிப்பாங்க. நிறைய ஜோக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோக்கே 2-3 மஜிஸில் அது வந்துகிட்டே தான் இருக்கும். போன வருஷம் கேட்ட ஜோக்கு நமக்கு ஞாபகம் வச்சுருப்போம், நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், அவங்க ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. தெரியாது, திரும்ப அதே ஜோக்கே சொல்லிடுவாங்க. முன்னாடி ஷோய்ப் ஆலிம் சார் அடங்கியிருக்காங்க, கீழே அடங்கியிருக்காங்க. மகானம் நான் பார்த்துருக்கேன், பல தடவை வச்சுப்போம். பயான் ரம்ஜான்லாம் வந்து தௌபா மஜிஸ்லாம் வைப்பாங்க, அழுக வச்சுருவாங்க. பயான் நிறையா அழகான செய்திகள், தௌபா எல்லா தௌபா எல்லாத்தையும் அழுது கதற வச்சுருவாங்க. அல்லாஹம்மா அவன் அல்லா அந்த அவன் அதை உயர்த்துவானாங்க. நிறைய ஜோக் அடிப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஜோக் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறேன். ஒரு தடவை அவங்க ஜோக்கில் சொல்கிறாங்க, இன்றைக்கி எப்படி மக்கள் பல இடங்களில் இவனுக்குன்னு தனியாக கொள்கை இல்லை, பல இடத்துல கொள்கையை கடன் வாங்கி விட்டு அடித்து விட்றானுங்க, இவன் பெரிய கொள்கைவாதி மாதிரி அடிச்சு விட்றானுவான், எல்லாம் திருடுனது பல இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஹோட்டலில் போய் சாப்பிட போய் உட்காந்தான். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய வசதியான ஆள் போய் சாப்பிட உட்காந்துட்டார். அவர் சர்வர் வந்து என்ன வேணும்னு கேட்டார். இன்னும் சாதாரண இட்லி கொடுப்பா, நான் பல் செட்டு மறந்துட்டு வந்துட்டேன், நீ பாட்டுக்கு கறி கோழிலாம் கொடுத்தா திங்க முடியாதுன்ட்டார். என்னங்க இவ்வளோ பெரிய ஹோட்டல் வந்து சாதா கேட்குறீங்க, பல் செட்டு தானே பிரச்சனை, நான் தரேன் உனக்கு அப்படின்ட்டான். அது எப்படிப்பா, தரேன் உங்களுக்கு அப்படின்னு ஆர்டர் பண்ணி கோழி மீன்ட்டாக வந்துடுச்சு. வளைஞ்சா அவர் ஒரு பல் செட்டு கொண்டு வந்தார். கரெக்டாக வாயில் வச்சு பார்த்தாரு, சரியாக பொருந்தலை. இல்லையே எனக்கு பொருந்தலை, சரி இருங்கன்ட்டு அதை வாங்கிட்டு போய் இன்னொன்று கொண்டு வந்தார். அதை வச்சு பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் சின்ன எரிங்க வேலை கொண்டு வரேன். அதே 3வது கூட கரெக்டாக மாட்டிடுச்சு. அவர் பல் செட்டு கரெக்டாக இருக்குது. எப்படிங்கிற அது எப்படிங்கிறது பின்னாடி சொல்லி சாப்பிடுங்கன்ட்டார். அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரொம்ப செம்ம ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சு வாங்கி சாப்பிட்டார். ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போயாவது சொல்லுப்பா, ஒன்றை எப்படி இத்தனை பல் செட்டு ஏற்கனவே ஹோட்டலில் தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் அத்தா வந்து மோதினாராக இருந்தார், ஜனாதா குளிப்பாட்டுவார், அவருக்கு தான் வேலை. அவர் வேலை என்ன, அப்போ ஒவ்வொரு ஜனா குளிப்பாட்டும் போது அந்த பல்சத்தை கழட்டி வச்சுக்குவார் ஜோப்பில், அதை வச்சுக்குவார். அது மாதிரி நிறைய வச்சுருக்கிறேன் நான். மையத்து இருந்து பிடுங்க, மையத்து பண்ணிருந்து பிடுங்கிறது, அதை ப்ரஷ் போட்டு வச்சு ரொம்ப நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன். அவங்கள மாதிரி யாரும் வந்து மாட்டினா அதை மாட்டி விட்டுறது, கொடுங்க அடுத்த ஆளுக்கு வேணுண்டாரா அந்த மாதிரி. இங்கே கொஞ்சம் சரக்கு, அங்கே கொஞ்சம் சரக்கு, இவன்ட்டு சொந்த சரக்குலாம் கிடையாது. அங்கே கொஞ்சம் சரக்கு, இங்கே கொஞ்சம் சரக்கு, இதுக்கு தாளை பார்த்தேன், அதுக்கு தாளை பார்த்தேன், இதில் நானும் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு விட்டு அடிச்சு விட்றது. விளைஞ்சுங்களா. இன்றைக்கி ஆன்மீகமும் அப்படி ஆயிடுச்சு. இந்த ஷேஃபுடைய பேனை கொஞ்சம் பிடி, அந்த ஷேஃபுடைய பேனை கொஞ்சம் பிடி, அதை கொஞ்சம் நடுக்க மசாலா கொத்த ஊற்றி மொத்தமாக அடிச்சு விடு, கிண்டி மொத்தமாக அடிச்சு விடுண்டாங்க. ஹல்வா கிண்ட கதைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். விளைஞ்சுங்களா. ஒரு ஆள் ஹல்வா திங்கின்னு ரொம்ப ஆசை அவனுக்கு, வாங்க தானே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. கடையில் தான் விற்கிறாங்களே.
போனால் ஒரு புக்கு கிடச்சி, சிறந்த ஹல்வா கிண்டுவது எப்படின்னு. அது ஒரு புக்கு வாங்கிட்டு வந்துட்டான். அது 100 வகை போட்டிருக்காரு, வச்சுருந்தான். வேறு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அங்கே ஒரு புக் ஸ்டாலுக்கு போனால் அங்கே வந்து நீங்களும் கிண்டுங்கள் ஹல்வா அப்படி, அரே புடி, அதில் 100 வகை போட்டிருக்கு. அது வாங்கிட்டான். அப்போ கிண்ட டைம் இல்லை அவனுக்கு, பாவம் செய்யறதுக்கு டைம் இல்லை. புக்கு மட்டும் படித்தான். போகிற சஃபரில் வரும்போது பஸ்ஸில் போகும். இன்னொரு இடத்துக்கு போயிருந்தால் அங்கே ஒரு உலக தலை சிறந்த ஹல்வாக்கள் அப்படின்னு, அரே அது புக்கு இது 10 புக்கு வாங்கிட்டான். பஸ் வரும்போது படிக்கிறது, தூக்கி வீட்டில் வச்சிடுறது. ஒரு நாள் உட்காந்து அந்த 10 புக்குலையும் சேர்த்து எல்லாமே இவனே படித்து மெயினில் கொண்டு வந்து இந்த அத்தனையும் சேர்த்து எல்லாத்துலையும் இதை கொஞ்சம் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் எடுத்து போட்டு இவன் புக்கு எழுதிட்டான். ஒரு புக்கே என்னண்டு இவனே ஒரு புக்கு எழுதிட்டான். உலகின் தலை சிறந்த ஹல்வாக்களை கிண்டுவது எப்படின்னு ஒரு புக்கு எழுதிட்டான். புக்கு சக்கை போடுது, எல்லாம் வாங்குறாங்க புக்கு. மற்ற எல்லா புக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஆனால் வாங்கினாலும் ஹல்வா கிண்டவும் இல்லை, திங்கவும் இல்லை. அந்த கதையில் இங்கே கொஞ்சம் சரக்கு எடுக்கிறது, அங்கே ஒரு சரக்கு, இந்த ஷேக்குடைய பயான், அந்த ஷேக்குடைய, இந்த ஷேக்குடைய கிதாபு, அந்த ஷேக்குடைய புக்கு, ஆன்மீகம். எல்லா புக்கும் எடுத்து இந்த ஷேக்குடைய யூடியூப் பயானு, அந்த ஷேக்குடைய ஒரு கிதாபு, அவருடைய வாட்ஸ்அப் பயானு எல்லாம் கேட்டு பொறுக்கி எடுத்து உள்ளள்ளி போட்டு ஒரு கிண்டி நான் சொந்த சரக்கு மாதிரி விட்டடிச்சது. பாருங்கள் அப்படி. ஆன்மீகம் என்ன தெரியுமா? கடைசியும் சொல்லவே மாட்டானோ. கேள்வி மட்டும் கேட்பானு, அவனுக்கு இது பதில் தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு. தக்வா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தக்வாவோட விளக்கம் தெரியுமா? எத்தனை வகை தக்வா இருக்கு தெரியுமா? எத்தனை வகை ஷிர்க் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் பெரும் கடல். எனக்கு அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? இப்படி உலாத்திட்டு இருக்கோம் நாம் ஆன்மீகத்தை பற்றி தெரியாமலேயே. சரி சொல்லி குடியா, தெரிஞ்ச அவன் ஏன் ஒன்டே நான் கேட்குறேன். இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் 4 சேர்த்து வச்சுக்கிறது. ஒரு ஷேகிடத்தில் மண்டியிட்டு பல வருடங்கள் அவரிடத்தில் வெந்து ஆன்மீகத்தை வாங்கி அதை அனுபவித்து வெந்து அதில் ஊறி போய் ஒரு தண்ணியில் வேவிச்சு வெளியே வந்தால் தான் அது உண்மையான ஆன்மீகமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், நான் 4 பேர்கிட்ட பையத்து வாங்கியிருக்கேன். சரி, இவர்கிட்ட ஒரு நாள் பையத்து வாங்கி அதோட அவர் ஊருக்கு போயிட்டார். இன்னொருத்தர் பையத்து வாங்கினேன், அதோட அவர் ஊருக்கு போயிட்டார். இன்னொருத்தர் வெளியூரில் இருக்கான்னு போய் அவர் பையத்து வாங்கிட்டு அதோட வந்ததுன்னு திரும்ப அவர் பார்க்க போல. சரி, 4 ஷேகட்ட பையத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் தான் அவர் கூட இருந்திருக்கேன். நான் இன்றைக்கி பயான் செய்கிறேன். எப்படிங்க பயான் செய்கிறீங்க? அந்த 4 பேர்னு வாங்கின பையத்தை பறக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். நானாக ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள், கிதாபுகள், பல 30 பெரியவருடைய மகான்களுடைய புத்தகங்கள், இப்னு அரபி சர்க்காருடைய புத்தகங்கள், அப்துல் கரீம் ஜிலீல் அஹமதுடைய கிதாபுகள், ஆன்மீக கிதாபு, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வச்சு அதை கலந்து கட்டி அடித்து நான் இன்னைக்கு ஆன்மீக பயான் செய்கிறேன். அது உதவாது பயிர். அது மக்களுடைய வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துடும். அத்தகைய ஆன்மீகம் மனிதனை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 2 இருக்கு. 1 அறவே ஆன்மீகம் இல்லாத ஒரு ஆலிம் சாக்கள் மாதிரி பேசுறது, அறவே ஆன்மீகம் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் எங்கேயோ நீ எங்கேயோ உட்கார வச்சுக்கிறது, வெறும் ஷரியத்து மட்டும்தான். அத்தகைய ஆலிம் சாக்கிட்ட போய் ஆன்மீகம் சம்பந்தமாக எதுவும் கேட்டீங்க, குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் கேட்டீங்க, ஹதீஸுக்கு விளக்கம் கேட்டீங்க, லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பி ஹப்லின் இதில் அரளி சுஃபலா ல ஹபித அல்லா, ஒரு கைத்தில் வாலி கட்டி போட்டோன்னா அல்லாஹ் மேலே தான் உழுகுன்னு வருது, என்ன விளக்கம்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாத. மார்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு என்ன கடமையாக இருக்கணும், தொழுக வணக்க வழிபாடில் அதை செய். தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணிருக்க. தெரிஞ்சு என்ன செய்ய பண்ணி அது தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? வாலி கத்திக்கிட்டு உள்ளே போட போறியா? போயா. இதெல்லாம் தேவையில்லாத. லோர் தொழுதியா, பின்சொல் தொழுதியா, போ. இது ஆலிம் சாக்களுடைய புத்தி. இது பரவாயில்ல, இது வெறும் ஷரியத்து. இதில் வழிகேடு வராது. அல்லாஹ் நெருக்கம் கிடைக்காது, அல்லாஹ் பக்கம் நெருங்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஜாசிஃபாத்துடைய அத்தாப்பத்தா தெரியாது, இன்பம் தெரியாது, வெறும் சுவை இல்லாமல் சோறு சாப்பிட்ட மாதிரி. மாடு இருக்கு பார்த்தீங்களா, மாட்டுக்கு சுவை நரம்பு இல்லைங்கிறாங்க. அதுக்கு எல்லாமே ஒன்று தான், வைக்கலும் ஒன்று தான், வாழைப்பழத்தோலும் ஒன்று தான், மாம்பழத்தோலும் ஒன்று தான், எல்லாமே அல்ல போட்டே இருக்க வேண்டியதான். சுவை நரம் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கணும், அது வைக்கல் திங்குமா? அது வைக்கலையும் திங்குது, புள்ளையும் திங்குது, எது கிடைச்சாலும் வாயில் போட்டுகிட்டே இருக்கு. அதுக்கு வயிறு நிம்பணும், அவ்வளோதான்.
நமக்கு மாம்பழம் தனியாக தெரியுது, வாழைப்பழம் தனியாக தெரியுது, அனுபவிச்சு சுவைச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஒரு காய்ச்சக்காரன் இருக்கான், வாயில் எந்த சுவையுமே இல்லை, அவன் பிஸ்கட் கொடுத்தாலும் அதுதான், ஸ்வீட்டு கொடுத்தாலும் லட்டு கொடுத்தாலும் அதே தான், இனிக்காது. ஜிலேபி கொடுத்தாலும் இனிக்காது, மைசூர் பாக்கு கொடுத்தாலும் எல்லாம் தின்ட்டே இருக்கான், உள்ளே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி மார்க்க அனுஷ்டானங்களை அப்படி அப்படியே பின்பற்றி செஞ்ச வேண்டியதான். அதுல உண்டான பேரின்பம் கல்வில வராது, இன்பம் கல்வில வராது. மௌலாவை பார்க்காம தொழுகையில் என்ன இன்பம் கிடைக்க முடியும்? மௌலாவை பார்க்கலாம். அன் தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அது இல்லாமல் அதில் போய் என்ன உனக்கு இன்பம் கிடைக்கும்? வெறும் மிஷின் சுற்றுற மாதிரி தான். காபா சுற்றுவார், ஒரு மிஷின் சுற்றுற மாதிரி, ஒரு மிஷின் சுற்றுற மாதிரி சுற்றுறது. மேட்ரிக் கொடுத்த கார் சுற்றுற மாதிரி சுற்ற வேண்டியது தான். யாருடனே யாரை சுற்றுறோமோ, யாரை நேசிக்கிறோமோ அவன் பக்கம் லவ் இல்லாட்டி எப்படி இருக்கும்? அது காலையும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி. ஆஃபீஸில் வேலை செஞ்சு வந்துடுவார். ஆஃபீஸு மேனேஜர் யாருன்னு தெரியாது, முதலாளி யாருன்னு தெரியாது, முதலாளி மேலே லவ்வும் இருக்காது, முதலாளி மேலே காதலும் இருக்காது. எது இருக்குமா? யார் முதலாளின்னு தெரியாது, வேலை செஞ்சு வந்துடுவார். அது மாதிரி ஷரியத் என்ன வேறுங்க, வெறும் வேலையாக போயிட்டு வந்து தொழுகை ஒரு வேலை, நோன்பு ஒரு வேலை, ஜக்காத் ஒரு வேலை, ஹஜ் ஒரு வேலை. கல்பு ஈடுபடாது அதில் போய். நல்லா விளங்குங்க. மேனேஜருக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு அம்மா தன் குழந்தைக்கு வேலை செய்ய வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு அம்மா தன் பிள்ளைய பால் ஊட்டி வச்சு பால் கூட்டுக்கு அந்த பால் ஊட்டுறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த குழந்தைய வச்சு அரவணைக்கிறது. ஏன்னா அதுவும் 15-20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை எவ்வளவு அன்பா பாசமாக வச்சுருக்காங்க, எவ்வளோ அந்த குழந்தைக்கு ராவும் பாலும் தூங்காமல் பார்க்குமா இல்லையா? இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு தாதியை போடுறாங்க, வேலைக்காரமாக ஒருத்தர் போடுறாங்க. அந்த அம்மா காலையில் 8 to 8, சாயந்தரம் 8 வரைக்கும் வேலை. காலையில் 8 மணிக்கு வர வேண்டியது, சாயந்தரம் 6 மணிக்கு வர வேண்டியது வேலை. இந்த அம்மா குழந்தை எப்படி பார்க்கும்? இந்த வேலையும் பிரித்து கொடுத்தாச்சு. வந்து குழந்தையுடைய துணி துவைக்கணும், அந்த குழந்தை 1-2 துணி துவைக்கணும். அஞ்சனா தூ கர்மாந்திரம் எப்படி துவைக்கும் அதை? குழந்தையுடைய 1-2க்கான துணி எப்படி துவைக்கும்? அது நாத்தம் பிடுங்குது. அது வேற கரிசிப்பு கொடுப்பா. தூ இந்த குழந்தை ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க வேண்டியது, ஒரே நாத்தம், எல்லா துணியிலையும் பேண்ட் வச்சுருக்கு. சனியை முடிச்ச புள்ள மூக்க கொஞ்சம் பேனாயில் தலைவி அத்தருக்கு தலைவி மூக்கையில் கத்திக்கிட்டு என்னம்மா கட்டு நாத்தம் பிடுங்குது. நம்ம அம்மா குழந்தைக்கு எப்படி அந்த அம்மாவுடைய இதுக்கு எப்படி இருக்கு? சாப்பிட்டு இருப்பாங்க, பக்கத்துலேயே அந்த குழந்தை 1-2 இருக்கும். அதை கொண்டு போய் தேய்ச்சி சுத்தம் பண்ணி நடந்துங்களா. அவன் சில நேரங்களில் 1-2 இருந்து அதிலே போட்டு உழப்பி கையெல்லாம் எடுத்துருவான், எடுத்து மேலாம் அப்பிடுவான். சில நேரங்களில் அத்தா வீட்டிலேருந்து செருப்பிட்டு அஸ்ஸலாமு உள்ளே வருவார், பையன் உழப்பிட்டு இருப்பான். ஐய உன் பையனை பாரு, அடியே ஜல்காமா இந்த பாரு ஜல்காமா அப்படின்னா உன் பையனை பாரு, இந்த போய் திரும்பிட்டு அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு. அப்படியே அத்தா வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு நீ சுத்தம் பண்ணி வர்றேன் அஞ்சுங்களா. அது அங்கேருந்து துணி துவச்சிட்டு இருப்பாங்க. விட்டுட்டு வந்து என்ன அடாடாடாடா குட்டி வேலை வச்சுட்டியா என் கண்ணு ராசா அப்படின்னு அப்படி அப்பயே 2 முத்தம் கொடுத்துக்குவா. இது கழுவாமலே அந்த குட்டி கையெல்லாம் பேச வச்சுருப்பான். அப்பயே கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய சுத்தமாக சோப்புலாம் போட்டு தேய்டான்னு தேய்ச்சி சுத்தமாக கழுவி மேலே எல்லாம் சோப்புலாம் போட்டு கழுவி ஒரு துணியை சுற்றி அவருக்கு பவுடர் கிட்டலாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு அப்புறம் மேலே ஜட்டி மாட்டி ஹக்கீஸ்லாம் மாட்டி துணியை மாட்டி அத்தாக்கார இந்தாங்க குழந்தை வெளியே கொண்டு போங்க, நான் வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தோன்னா வாங்கிட்டு வெளியே போய் என் பையன் நம்ம பையன் இது வரைக்கும் ஓன் பையன் சுத்தம் அது சுத்தமாக கிடந்த வரைக்கும் இப்போ சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு போகும்போது இது நம்ம பையங்க அங்கே போட்டு நம்ம பையன் ஏறாரு அவர். இப்போ நம்ம எப்படி அந்த குழந்தைய நஜீஸை பார்த்து மூக்கை பிடிச்சிக்கிட்டு கன்றாவி அப்படியே சொல்லுங்க. இல்லை அவங்களுக்கும்
இந்த தாதி அம்மா வந்து கொஞ்சம் கூட காலை 8 மணிக்கு வந்து உட்காந்து குழந்தைக்கு சோறு ஊற்றிட்டே இருக்கு, மணியை பார்க்கும். மணி 6 போகுது, திண்டு தொலைய மாட்டேங்கிறான் சைத்தான் முடிச்ச பையன். ஏன் டியூட்டி டைம் 6 மணிக்கு முடியுது. 5:30 வரைக்கும் கொருன்னு தூங்கி விட்டு இப்போ கொண்டு செரிலா கலந்து தீர்த்துக்கன்ட்டா என்ன செய்ய முடியும்? 6 மணிக்கு டியூட்டி முடியுது. 6:30 மணிக்கு தீர்த்துட்டு நம்ம காசு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க, அதே காசு தான். மாதம் 6,000 7,000 அதே காசு தான். பிள்ளைய படுக்க வச்சு தூங்கட்டும் அதே காசை கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா 1/2 மணி டியூட்டி நான் பார்க்கணும். நம்ம காலையில் 8 மணிக்கு ஒரு 8:30 வந்தால் மட்டும் கத்துறாடுவோம். கேட்டா வந்தேன் 6 மணிக்கு டியூட்டி ஒன்றும் இல்லை. இப்போ தான் சோற கொண்டு திண்டு தொழாடே உதவி அப்படின்ட்டு திண்டு தொலை திங்க மாட்டேங்கிறான்ன்றா. 6:15 ஆயிடுச்சு. பஸ்ஸு வேறு போய்டும். திண்டு குடிச்சோம்மா தின்ட்டாம்மா இந்தாங்க போயிட்டு வரேன். இதே போட்டு அல்லாஹ் அவர்கள் அதை வந்து ஒரு டியூட்டியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். பெற்ற தாய் அதை வந்து அல்லாஹ் கொடுத்த பாக்கியமாக கருதிப்பாங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுக்கும் இருக்கா இல்லையா? தான் ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். தரீக்கத்து இல்லாத ஷரியத், தரீக்கத்து அல்லாஹ் என்பதும் கல்பை சேர்த்து விடுறது, உன் கல்புல அல்லாஹ்வுடைய இஷ்கை உண்டாக்குறது. அது இல்லாத ஷரியத் நிற்க கஷ்டமாக இருக்கும். இதா காமூலி சலாத்தி காமு குசாலா, தொலைகின்றால் சோம்பேத்தனமாக நிற்பாங்க. 9:15 ஆச்சு. இந்த அஜத்து கொஞ்சம் இருக்கிறார் தராவி தொலைஞ்சிங்களா. ஒரு ஊரில் போய் 25 நிமிஷத்தில் தராவி முடிச்சு வித்துரு முடிச்சிடறாரு எங்கள் அஜத்து. ஆனால் அந்த அஜத்துக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வச்சுட்டோம். உடற மனசு வர மாட்டேங்குது. என்ன ஃபாஸ்ட்டுங்க அல்ஹம்துன்னு தான் காலை ஒழுகும். تعلم خبير سميع بصير إنه خبير الله أكبر سمع الله الله التحيات لله والصلاة السلام عليكم ورحمة الله. التحيات لله முடிச்சு சலவாத்துக்கு நெசமான பள்ளியாசு தொழுதுக்கிறேன். தராவியில் அத்தஹியாத்துன ஓதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி சலாம் கொடுத்துருவாரு. ஒரு அஜத்து தொழு வச்சு அவர் பின்னாடி போய் நின்று தொழுதுட்டு வந்து சொன்ன அஜத்து நீங்கள் இப்படி தொழு வைக்கவே தேவையில்லையா? குரான் ஓதவே தேவையில்லை. சும்மா டெய்லி ஒரு கால் ஜூஸு மட்டும் ஓதுங்க. இல்லை அலந்தரைக்கு போய் தொழுவீங்க. என்ன ஓதுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட விளங்க மாட்டேங்குது. இவ்வளோ கவனித்து பார்த்தாலும் நான் அதுக்குன்னே அல்லாட்டு துவா செஞ்சு யாரும் நம்ம பிள்ளைங்க யாராவது அழகாக தொழு வைக்க சொல்லுங்கள். இப்போ மொஹிதீன் தொழு வைக்கிறாரு. நிறுத்தி நிதானமாக வார்த்தையில் விளங்கணும். இன்றைக்கி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. பத்தாது. நேற்று தான் இன்னும் மெதுவாக ஓதலாம், எனக்கு குறைஞ்சி போச்சு. ஜி நிறுத்தி அந்த வார்த்தையை ரசி அழகாக இன்னும் கடகடன்னு ஓதக்கூடாது. வார்த்தை ஃபுல்லாக விளங்குது. ஒரு ஆயத்துக்கு மேலே கேப் விட்டு இன்னும் கொஞ்சம் நிறுத்தி வரும். இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு போகுது. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிட்டு போகுது. இன்னும் இன்பமாக ஓதணும். குரானை இன்பமாக ரசித்து ஓதணும். அலைஞ்சுங்களா? அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? தரீக்கத்து என்ன செய்யுங்க? நீ எதை ஷரியத்தில் செய்கிறியோ அதே தான், ஆனால் அதை இன்பகரமாக செய்யும். முனாஃபிக்கள் சொல்லும்போது இதா காமூலி சலாத்தி காமு குசாலா, சொல்லுகிற சோம்பேத்தனமாக நிற்பாங்க. நோன்பு வச்சா எப்படா ஏன்டா கஷ்டமாக இருக்குது அப்படி எல்லா காரியங்களும் செய்வாங்க. மார்க்கம் அவர்களுக்கு பேஜாராக இருக்கும், சிரமமாக தெரியும். தரீக்கத்து வந்துருச்சு. அரிஹினியா பிலால், பிலால் அந்த பாங்குடைய பேரின்பத்தை எனக்கு கொடுங்கள், தொழுகையின் இன்பத்தை எனக்கு கொடுங்க பிலால், சந்தோஷத்தை உண்டாக்குங்க பிலால். இப்போ தொழுகை இன்பமாக போயிடும். அவங்களுக்கு தரீக்கத்து வந்துருச்சு, தொழுகை இன்பமாக போயிடும். என் ஷேகநாயத்தை நான் பார்த்துருக்கேன். 75 வயசுக்கு இருக்கும். தராவி நின்று குனிஞ்சு உட்காந்தும் தொழுவாங்க. நின்று ருக்கூசன் சஜிதாசன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே எஜமானுக்கு சுத்தமாக கால் ரொம்ப வலி முடியாமல் போனும்போது ஜமால் சர்க்கார் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னால் நிற்கவே முடியல, தராவி மட்டும் நான் உட்காந்து தொழுதுக்கவா அப்படின்னு. சரிங்க சர்க்கார் தொழுங்க, உட்காந்து தொழுதுங்க. இப்போ ஒரு சில டெஸ்க்கு மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சர்க்காருக்கு. சரி. அப்போ சர்க்கார் வந்தது சமயம் நம்பிதான் சம்மணம் மட்டும் உட்காந்துக்குவாங்க. சைதா அதில் செஞ்சுக்குவாங்க, அதில் சரி செஞ்சுக்குவாங்க சர்க்கார்.
அப்புறம் அந்த அளவுக்கு கூட குனிய முடியலன்னு சொன்னாங்க. குனிஞ்சால் எனக்கு வந்து வலிக்குது முதுகுன்னு சொன்னோன்னே இப்போ ஜமாத் சர்க்கார் கேட்பாங்க, எதாக இருந்தாலும் சின்ன ஷரியத் அவங்க சொன்னாங்க மசாலா அப்படின்னு. ஜமாத் சர்க்கார் எதாக இருந்தாலும் ஃபைஜ் நேரத்தில் கேட்பாங்க, ஒரு சின்ன விஷயம் தாகும். இவங்க வந்து அவங்கள வந்தோன்னே அவங்களுக்கு சர்க்கார் இந்த மாதிரி அதுவும் குனிய முடியல, நீங்கள் சேரில் எப்படி உட்காந்துங்க சர்க்கார், கொஞ்சம் ருக்குவுக்கு கொஞ்சம் சஜிதாவுக்கு செஞ்சுக்கங்க போதும், அது உங்களுக்கு போதுமானது. சரி, அது கடைசி 2-3 வருடங்களில் 70 வயசு வரைக்கும் சர்க்கார் நின்று குனிஞ்சு தான் தொழுதுட்டு இருந்தாங்க. எங்கள் பாவா கால் சுத்தமாக உடஞ்சி அதுக்கு உள்ளுக்குள்ளே கம்பி வச்சு கட்டு போட்டு சரி பண்ணி வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபضل தராவி தங்களுடைய 70 வயசு 72 வயசு 75 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ 4-5 வருஷமாக தான் உட்காந்து தொழுகிறாங்க. 75 வயசு வரைக்கும் நின்று குனிஞ்சு தொழுவாங்க. இப்போ 80-82 வயசு ஆச்சு எங்கள் பாவாவுக்கு. இப்போ உட்காந்து தொழுகிறாங்க அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு. ஜி இப்போ நான் பார்த்துருக்குறேன், லால்பேட்டைக்கு வந்து எங்கள் பாவாவுக்கு நின்று குனிஞ்சு, எத்தனையோ பேர் பாவாவோட சின்ன வயசுக்காரன் சேரில் உட்காந்து தொழுதுட்டு இருப்பாங்க. எங்கள் பாவா தராவி நின்று குனிஞ்சு சைதாசுன்னு தொழுதுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தடவை போயிருந்தேன், பாவா சொல்கிறாங்க 82 வயசு 83 வயசு ஆகிடுச்சு, இப்போ உட்காந்து தொழுகிறாங்க. இந்த தடவை சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஆசை இருக்குப்பா, இந்த தொழுகையெல்லாம் வந்து நின்று ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு தொழுகணும்னு கல்பில் ஆசை இருக்குது. அந்த மாதிரி அல்ல எனக்கு சிஹத்து கொடுக்கணும் துவா செய்வாங்கிறாங்க. 83 வயசு ஆச்சு, இன்னும் இந்த ஆசை இருக்குது பாரு கல்பில். நின்று சஜிதா தரையை கொண்டு போய் தலையில் வச்சு சஜிதா செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சரி, காலை உடஞ்சி போச்சு பாபாவுக்கு சின்ன இளம் வயசுலேயே, 25-30 வயசுலேயே. அப்போவே கம்பி வச்சு 2 வருஷம் நடக்க முடியாமல் படுத்து கிடந்து அதுக்கு பின்னாடி எல்லாம் காலை சேத்தாக்கி ஜி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நடக்க முடியலன்னா சேரில் உட்காந்து தூக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு நம்ம இன்னும் அல்லாஹ் நமக்கு குனிஞ்சு நிமிர்ந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறான். துவா செய்யுங்க, வாழ்நாளுடைய கடைசி நாள் வரை நின்று குனிந்து சஜிதா செய்து தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாங்க. ஒரு பெரியவங்க இருந்தாங்களாம் ஜி, அவங்க குனிஞ்சிருவாங்க, சஜிதாவுக்கு போயிடுவாங்க. சஜிதாவுக்கு போய்ட்டு எந்திரிச்சு நிற்க முடியாது, கையை ஊண்டி காலை ஊண்டி நிற்க முடியாது. அப்போ அவங்களுடைய முரீது 2 பேரும் சொல்லிட்டாங்களாம், நான் தொழுகிறேன்பா, நீங்கள் அப்புறம் தொழுதுங்க 2 பேரும் ஜமாத்தா, 2 பேரும் என் பக்கத்தில் நின்றுங்க, நான் சஜிதாவுக்கு போயிட்டா என்னை தூக்கி நிற்க வச்சுருங்க அப்படின்னு. பெரியவங்க கிதாபில் அவங்க பேர்லாம் போட்டிருக்கு. சஜிதாவுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த வயசில் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா சேரில் உட்காந்து தொழுல அனுமதி இருக்குது. ஆனால் அந்த வயசில் என்ன பண்ணியிருக்காங்க, சஜிதாவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த 2 பேரும் எஜமான கையை பிடிச்சி அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா கொஞ்சம் கை தாங்கலாம் பிடிச்சிக்குவாங்க, சஜிதாவுக்கு போயிடுவாங்க. திரும்ப சஜிதா இருந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. கையை ஊண்டியோ காலம் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்த பொழுது கூட அவர்கள் தொழுகையை மிஸ் பண்ணலை. அப்போ அந்தளவு ஆர்வம் இருக்குது பாருங்க. நாம் எப்படி சின்ன வயசுலேயே காலை மாற்றி நிற்கிறாங்க, இதா காமூலி சலாத்து காமு குசாலா. அப்போ தரீக்கத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அவன் கல்பில் அல்லாஹ்வுடைய இஷ்க, ரசூலுடைய இஷ்க, ரசூலுடைய காதலை தூண்டி விட்டுரும். அல்லாஹ் யார் ரசூல் யாருன்னு காட்டி கொடுத்துரும். அதுக்கு பின்னாடி உன்னுடைய செயல்கள் அந்த முஹப்பத்தில் வரக்கூடிய செயலாக போயிடும். உன்னுடைய தொழுகை இன்பமாக போயிடும். எப்படி ஒரு குழந்தைக்கு மனம் கழிப்பது குளிக்க வைக்கிறது ஒரு தாய்க்கு இன்பமாக இருக்குது, அதே வேலைக்காரிக்கு அது கஷ்டமாக இருக்கும். வேலைக்காரியும் குளிக்க வைக்கிறா, தாயும் குளிக்க வைக்கிறா. அவள் தாய் குளிக்க வச்சு எந்திரிச்சு முடிகிறதுக்குள்ளார 10 வாட்டி முத்தம் போட்டுருவான். இதை சாப்பிட சொல்லுங்கள், அந்த பக்கம் தள்ளி உட்கார சொல்லுங்கள், இஷாரா சேரம் வழங்க மாட்டேங்கிறீங்க. சாப்பிட சொல்லுங்கள். தண்ணி வேணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குழந்தையை தாய் குளிப்பாட்டுறதுக்கும் தாதி குளிப்பாட்டுறதுக்கும் வேலைக்காரி குளிப்பாட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிஜமா அதான் ஷரியத் தரீகத்துடைய வித்தியாசம். நீ ஷரியத்து தான் உனக்கும் அதே தரீகத்துனா ஷேഖமார்களுக்குன்னா ஃபெசலா அவங்களுக்கு எதுவும் கொடுக்குறாங்களா? மார்க்க சட்டங்கள் ஃபெசலா இருக்கா? இல்லை. அதே தொழுகை, அதே நோன்பு, அதே ஜக்காத், அதே ஹஜ் தான். ஆனால் பேரின்பமயமாக அதுதான். அதை வச்சு தான் அந்த அமலில் வித்தியாசம் வருது. அண்ணே ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, ஒரு முறை அத்தர் தடவி போட்டாங்க காசு. ஏன்னு கேட்டாங்க, கஸ்தூரி தடவி போட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாரை நீங்கள் சொன்னீங்கல்ல, யாரை சொல்லலாம், நீ போடக்கூடிய காசு முதல்ல ரஹ்மானுடைய கையில் விழுகுது, அப்புறம் தான் வேலைக்காரி கையில் விழுகுது. அந்த
பிச்சைக்கார கையில் விழுதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால ரஹ்மானுடைய கையில் விழுதுன்னு சொன்னீங்க, அத்தனை தலைவி போட்டேன். என்னுடைய சஹாபாக்கள் ஒரு அரை பேரிச்சம்பழம் கொடுத்தாங்களே, தர்மம் செஞ்சாங்களே, அது நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்வதற்கு ஈடாகாதுன்றாங்க. அதாவது நாம உஹது மலையளவு தங்கத்தை கொடுக்குறோம், உஹது மலையளவு தங்கத்தை சஹாபாக்கள் அரை பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த நன்மையை விட அந்த நன்மை மேலானது. அமல் ஒண்ணுதான், ஆனா அந்த அமல்ல ஒரு காதல் இப்படி இருக்கு, அல்லாஹ்வுடைய இஷ்க் இப்படி இருக்குன்னு பொறுத்து வித்தியாசம் இருக்கு. அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்துங்க. ரஞ்சபாய் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, மலைக்கும் அடுவுக்கும் இல்லை வித்தியாசம். ஆமீர் நாயகம் சொல்றாங்க, கலிமி நாயகம், அகர்ச்சே दरसफ़े मस्जिद हमारा बीनी दादा, गरचे दरसफ़े मस्जिद हमारा बीनी दादा, नमाज़े आरिफान दीगर नमाज़े आमियान दीगर, नमाज़े आरिफान दीगर नमाज़े ஆமியான் தீகர். ஒரே சஃபிலே ஒன்றாக 100 பேர் நிற்கிறாங்க என்று நீ பார்த்தாலும் கூட ஒரு பள்ளியில ஆரிஃபுகளுடைய தொழுகை வேற, ஆமிகளுடைய தொழுகை வேற, அவங்களுடைய தொழுகை வேற, இவங்களுடைய நீ अगरचे दर सफ़े मस्जिद हमारा बीनी सितादा, नमाज़े जाहिदान दीगर नमाज़े आरिफान दीगर. வெறும் ஜாஹிதின் தொழுகை வேற, நீ அவன் தொழுகையில சஜிதாவை முன்னாடி சவுத்திற்கு முன்னாடி இருப்பா, அவங்க அல்லாஹ்வுடைய ரப்புடைய அர்ஷில் உட்கார்ந்து. इमामत मी कुनंद शख्से के खुदरा खुद नबी दानद. इमामत यार தெரியுமா செய்யலாம், இமாம்னா யாரு எப்படி தெரியுமா, இமாமத் மீ குனந்த் ஷக்ஸே கே खुदरा खुद नबी दानद. தக்பீர் கட்டுறது சலாம் கொடுக்கிறது தன்னை பார்க்கவே கூடாது, அவர்தான் இமாமத் செய்ய தகுதியானவர். खुदरा खुद नबी दानद, ஒரு நொடி கூட அவர் தன்னை பார்க்கவே கூடாது, அவர்தான் இமாமத் செய்ய தகுதியானவர். தக்பீர் கட்டும்போது மௌலா நான் இல்லை, நமாஸே ஆரிஃபா தர்க்கே வஜூதஸ்த். நாங்கள் ஷேக்னா சர்க்கார் சொல்லுவாங்க, நமாஸே ஆரிஃபா தர்க்கே வஜூதஸ்த், தக்பீர் கட்டணும் நீ இல்லாம போயிடணும். நாங்க மையத்தை எப்படி கை தூக்க முடியும், நீ தூக்கி விடுறல்ல, மையத்தை எப்படி பேச முடியும், என் உதடு ஒன்ன கொண்டு அசைது ரப்பே என்று தன்னை மறந்து ஹக்கிலே ஃபனாவாய் ஒரு நொடி கூட தன்னை பார்க்கலே, அவர் தான் இமாமத் செய்ய தகுதியானவர். இமாமத் மீ குனந்த் ஷக்ஸே, इमामत मी कुनंद शख्से के खुदरा खुद नमी दानद, इमामे आमियान दीगर इमामे आरिफान दीगर, इमामे आमिया दीगर इमामे आरिफान दीगर, कलामे जाहिदान दीगर मकामे आशिकान दीगर. वाह वाह. कसे गो यद कई मकरस्त, कसे गो यद कई नकलस्त, कसे गो यद कई मकरस्त. நான் அல்லாஹ் பத்தி இஷ்கில காதல சில விஷயங்கள்லாம் சொல்றேன், இதை கேட்ட சில பேர் சொல்றாங்க மக்கரஸ்த், கசே கோயத் கே இ மக்கரஸ்த், கசே கோயத் கே இ நக்லஸ்த். இவர்கிட்ட சொந்த சரக்குலாம் கிடையாது, ஷேகிட்ட 4 வார்த்தை கேட்டு வந்து நம்மகிட்ட நோ பெரிய பந்தா பண்றாரு. உஜூதா சிஃபாத்தா அஃபாலா ஆசாரா வஹதுல் உஜூதுங்கிறாரு, ஜபரு கதருங்கிறாரு, எல்லாத்துக்கு இவர்கிட்ட வந்து சொந்த சரக்குலாம் எதுவும் கிடையாதுங்க. அது உண்மைதான், சொந்த சரக்கு எதுவுமே கிடையாது. சொந்த சரக்கு என்ன இருக்குது? ஆஜ் குஜ் ஃபைஜி நுமாயா ஹவுஸ் ஆசமா ஃபைஜி நாயப்பட்ட பிச்சை தான் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட சொந்த சரக்கு என்ன இருக்குது? நம்மகிட்ட எல்லாம் நக்கலஸ்து, பெரியவங்க பேச்சை வாரதி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நக்கல் செஞ்சு பேசுகிறாரு. எல்லாம் மக்கரஸ்து, இப்படிலாம் சொல்லி என்னவோ பெரிய ஞானி மாதிரி தன்னை காட்டி சூழ்ச்சி செய்து காசு பிடுங்கிறதுக்காக நினச்சிங்களா, அப்படி மயங்கிறோம் பார்த்தீங்களா, என்னமோ பேசுகிறாரியா. ஆலிம் ஷாக்கெல்லாம் இந்த பேச்சை பேசுறதே கிடையாது. சாத்துங்கிறாரு, சிஃபாத்துங்கிறாரு, அஃபாலுங்கிறாரு. ஏங்க அப்பா பெரிய ஷேக் தான் போல தெரியுது. அப்படி மயங்கி வருவான், 10,000 காசை கொடு, 20,000 காசை கொடு,
அப்போ தான் பொழைக்கிறதுக்காண்டி வயிற்று பொழைப்புக்காக வேண்டி ஷேக் வேஷம் போட்டுக்கிட்டாங்க. வேஷம் போட்டு பொழைக்கிறார். மக்கள் சூழ்ச்சி பண்ணுறார். துனியாவை சம்பாதிக்கிறதுக்கான, துனியாவுடைய காசு மேலே சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, முரீதுகளை ஏமாற்றி பொழைக்கிறதுக்காண்டி. ஜி அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. பேட்பால் நேக்கா ஷேக்குன்னு வந்தா சொல்லுவாங்க, வயிறு வளர்க்குற ஷேக்குன்னு. ஏமாற்றி காசு பறிக்கும். ஜி பசப்பி பணம் பறிக்கும் பாவி குருமுகத்தி பாராதிருக்க செய்வாய் கண்ணே பராபரம் பயிற்சி படிக்கிறாங்க. பசப்பி தன்னை பெரிய ஆளாக காட்டி நமக்கு துவா செய்கிறேன், எல்லாம் அற்புதம் நிகழ்ந்து போயிடும். அப்படி செஞ்சா உனக்கு அப்படி வந்துடும், இப்படி செஞ்சா உனக்கு இப்படி வந்துடும். வாழ்க்கையே மாற்றக்கூடிய துவா நான் செய்கிறேன் உனக்கு, இதுவாகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும். பசப்பி அவங்க கொடுத்து காசை வாங்குறது. பணம் பறிக்கும் பாவி குருமுகத்தை பாராதிருக்க செய்வாயாக சொன்னாங்களே ஜமா. என்ன சொன்னாங்க? இந்த ஷக்கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் அல்லாஹ் தஆலாவை தானும் பார்த்து உனக்கும் அல்லாஹ் ரசூலை ஒவ்வொரு வஸ்துவிலும் காட்டி கொடுக்குறாங்களோ அவங்க தான் காமிலான ஷேக். அவங்க ராஜான்னு சொல்லு, அரசர்னு சொல்லு, அவங்க எஜமானு சொல்லு, என் குருன்னு சொல்லு, உலகமே அவங்கதான் சொல்லு. சுல்தான் சொல்லு, பாதுஷான்னு சொல்லு, அமீர்னு சொல்லு, குசுருன்னு சொல்லு, மன்னாதி மன்னர்னு சொல்லு. அவங்கள யார் அப்படி அல்லாவை ஒவ்வொரு வஸ்துவிலும் உனக்கு காட்டி கொடுக்கவில்லையோ, உஜூது சிபாத்துனை பற்றி உனக்கு விலக்கி தரவில்லையோ, हर शय में खुदा और रसूल को नहीं बताए, ஒவ்வொரு வஸ்துலையும் அல்லாஹ் காட்டி கொடுக்கவில்லையோ, உன்னை தேவ் हैं, शैतान हैं, इबलीस हैं, அந்தாலும் பேய் பிசாசு கவுல். என்ன அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன மேயார் காமிச்சு கொடுத்துறாங்க பாருங்க. என் ஷேக் காமிலா இல்லையான்னு விளங்கிறதுக்கு மேயார் காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஷேக்குடைய சொல்லுல அல்லாஹ் ரசூலும் தெரிந்தால் जी बातों में खुदा रसूल को बता दिए, मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला, पता का ये पता है कि जी पता का ये पता है बरमला मेरा खुदा निकला था. இது மாதிரி உங்களுடைய சொற்கள் சின்ன சின்ன காட்சி காமிச்சு கொடுத்தீங்க, மொத்த அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அட்ரஸ் தெரிஞ்சதுக்கு அர்த்தம் என்ன? என் கண்ணு முன்னாடி மௌலா தெரியுறான் எனக்கு. நான் எந்த பொருளை பார்த்தாலும் மௌலா தெரியுறான் எனக்கு. இதுவே நீங்கள் காமில் என்பதற்கு அடையாளம் எனக்கு வேற என்ன வேணும்? பர்மலா மேரா खुदा निकला, मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला, पते का ये पता है बरमला मेरा खुदा निकला. இது வரைக்கும் ஷை தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது மாதிரி உங்க நிஸ்பத்துக்கு பின்னாடி பார்த்தா ஷை காணாம போச்சு, கை காணாம போச்சு. இப்ப என் முன்னாடி மௌலா தவிர வேற எதுவும் தெரியுமா? एक जमाना था हम उसको ता ढूंढता, खुद को पाते थे उसको जुदा जानता, अब तो हर सो वही जलवागर हो गया. ஒரு காலம் இருந்து ஷேக்நாத் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தனியா இருக்கிறேன், நான் செயல்படுறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் என்று வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மௌலா எங்க? அவன் எங்கேயோ இருக்கிறான் விளங்கிட்டு இருந்தேன். என் ஷேக்குடைய பிச்சையில இப்ப நான் கண்ணு திறந்தா மௌலா தெரியுறாங்க. தெரியுதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இது ஃபைஜி நாத்திரி பிச்சையா இல்லையா? இது என் ஃபைஜி காமில் என்பதற்கு அடையாளம் நான் தான். ஏன் என் கண் திறந்தா மௌலா தெரியுறாங்க. एक ज़माना था मैं उसको ता ढूंढता, ஒரு காலம் இருந்து நான் அல்லாஹ்வை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். என் ரப்பு எங்க, என் ரப்பு எங்க, என் ரப்பு எங்க தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தேன். खुद को पाते थे और उसको जुदा जानता, நான் இருப்பதாக விளங்கி இருந்தேன், அல்லாஹ் தூரமா விளங்கி இருந்தேன். நான் இங்க இருக்கிறேன், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான் விளங்கிட்டு இருந்தேன். खुद को पाते थे उसको जुदा जानता, अब तो हर सो वही जलवागर हो गया. अब तो இப்பொழுது ஹர்சு ஒவ்வொரு இடத்திலும் वही जलवागर हो गया. அவனே காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க பார்த்தாலும் மௌலா தெரியுறான். एक सवाल अब रह गई, ஆனா ஒரே ஒரு கேள்வி கல்வில இன்னும் உட்கார்ந்து இருக்கு. ஒரு கேள்வி, एक सवाल अब रही खल्क क्या हो गया. சிருஷ்டி எங்கடா போச்சுன்னு கேள்வி வந்துச்சு. என் கண்ணு சிருஷ்டி தெரியவே இல்லை. खुदा के सिवा और नबी के सिवा किसे देखो और क्या देखो. நான் உங்களை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய ஹயாத் தான் இருக்கு.
அல்லாஹ்வுடைய இல்மு இருக்கு, அல்லாஹ்வுடைய இராதா இருக்கு, அல்லாஹ்வுடைய குத்ரத் இருக்கு, அல்லாஹ்வுடைய பசாரத் தெரியுது, அல்லாஹ்வுடைய கலாம் தெரியுது, அல்லாஹ்வுடைய வஜூத் தெரியுது, அல்லாஹ்வுடைய ஃபெயில் தெரியுது, அல்லாஹ்வுடைய ஆசாத் தெரியுது. வெறும் சூரத்தோ ஷக்கல் தான் உங்களுக்கு சொந்தம். இருக்கிறதெல்லாம் மௌலாயி மௌலா. உஜூத் சிஃபாத்தை பிடிக்கிட்டா என்ன பயம் இருக்குங்க? ஒன்றும் இருக்கு. இது பிளாஸ்டிக் நாக்காளி அறிஞ்சுங்களா? இந்த பிளாஸ்டிக் நாக்காளியில் இந்த கை பிளாஸ்டிக்கு, இந்த பின்னாடி இருக்க ஷீட்டு பிளாஸ்டிக்குங்க, அந்த கையும் பிளாஸ்டிக்கு, உட்கார ஷீட்டும் பிளாஸ்டிக், 4 காலும் பிளாஸ்டிக் தாங்க. அப்படின்னு வேற என்ன இருக்குங்க? சரி, என்ன பை இருக்கு? தூக்கி காட்டு பை ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த சிருஷ்டியில் காணப்படக்கூடிய உஜூது அல்லாவது, ஹயாத் சிஃபாத் இது அல்லாவது, அஃஆல் அல்லாவது, ஆசார் அல்லாவது. சிருஷ்டி எங்க? அது இல்மு ஹக்கில் இருக்கு. அது இல்மு தோற்றம் தான். சேர் எங்கேயா போச்சு? எல்லாம் பிளாஸ்டிக்னு. சேர் எங்க? சேர் என்பது உன் கண்ணில் காட்டக்கூடிய, உன் கல்வியிலே தெரியக்கூடிய ஒரு உருவம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் சேர்ல பிளாஸ்டிக் தான் இருக்குது. சேர் எங்கன்னாச்சு? காணா போச்சுங்க சார். அது வெறும் உருவமா போயிடுச்சு. ஆமியார் நியாயத்துக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஃபைஜி நியாயத்துக்கு நம்முடைய உயிரை அர்ப்பணமாகட்டும். என்ன அழகா சொன்னாங்க, எக் ஜமானாதா ஹம் உஸ்கு தா ढूंढता. ஒரு காலம் இருந்து நான் அவனை தேடிக்கொண்டிருந்தேன். खुद को पाते थे उसको जुदा जानता. நான் இருப்பதாக கருதி கொண்டிருந்தேன், அவன் தூரமா விளங்கிட்டு இருந்தேன். அபு தோஹர் சோஹி ஜல்வகர் ஹோ கயா. இதுமான உங்க பிச்சை இல்லாட்டி நடக்குமா? வயசுனாக இரவு பகலா தன்னுடைய 85 வயசுல 80 வயசுல தராவி தொழுது சஹர் வரைக்கும் கத்துன்னு கத்துனாங்க. கண்ணு கத்து தொந்தெல்லாம் தகரடப்போ போச்சு வேண்டாம். ஏன்னா காசு இல்லைன்னு கத்துனாங்களா, பணம் இல்லைன்னு கத்துனாங்களா? ஏன் அவங்க ஹலீஃபாக்கர் இல்லையா? 30 ஹலீஃபாக்கர் இருந்தாங்க. யாரே ஒருத்தர் பேச சொல்லிட்டு, நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன்பா என்று எஜமா உள்ளே உட்காந்துக்கிட்டு யாரையோ ராவா போல பேச சொல்லலாம். இதெல்லாம் என்ன தெரியும்? இது என்ன? எனக்கு கிதாபு தெரியும், என்ன ஹதீஸ் தெரியும். உஜூது வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். 7 வருஷம் மாசா ஓதணும், 7 வருஷம் பாக்கியாத்தில் ஓதணும், பாக்கியாத்து பாக்கியம் பட்டம் வாங்கணும், எல்லா மாசானே ஓதணும். உஜூது தெரியுமா? தாத்து சிஃபாத் அஃஆல் ஆசார வார்த்தை தெரியுமா? தாத்துல அதம், சிஃபாத்துல நாக்கிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல மோத்தாஜன் எந்த உஸ்தாதா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களுக்கே தெரியாது அதை பத்தி. நம்ம யார் ஹகீ சொல்லி கொடுத்தாங்களா? அல்லாஹ் தாத்து கிதம் இன்னைக்கு சொல்ல வரோம். நம்ம இன்னைக்கு தாத்துல அல்லாஹ் யாருங்க? தாத்துல அல்லாஹ் தாத்து கதீம். தாத்துல அல்லாஹ் கய்யூம். கய்யூம் அர்த்தம் என்ன? காயிம் பினஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரி. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல யாருங்க? அல்லாஹ் காமில். அஃஆல்ல யாரு? முக்தார். ஆசார்ல யாரு? சாரே ஜஹான் கா மாலிக். எந்த தமிழ்நாட்டுல எந்த மதரசால எந்த உஸ்தாத் சொல்றா கேட்டு வாப்போ. நான் மாசால போய் சேர்ந்துக்கிறேன், வேலைக்காரன் சேர்ந்துக்கிறேன். ஜாத் சிஃபாத் அஃஆல் ஆசாருடைய இல்மை விளங்குங்களா? என் ஷேக் நாயத்துடைய மதரசாவை தவிர, இந்த பாபு சலாம் தவிர, தமிழ்நாட்டில் ஷேக்குடைய நிஸ்பத் இல்லாத எந்த மதரசாலியாது அல்லாஹ்வுடைய ஜாத் சிஃபாத்துடைய அதே பத்தே, ஜாத் சிஃபாத்துடைய இல்மு, லா இலாஹுடைய இல்மு சொல்வதாக இருந்தால் சொல்லுங்க. அந்த மதரசால நான் வேலைக்காரனா கக்கூசு கல்வி சேர்ந்துக்கிறேன். இந்த மதரசால சவால் விடுறேன். எங்கேயுமே இந்த இல்மு கிடையாது. நூறு நாயத்துடைய பிச்சையில நூறு நாயத்துடைய ஹலீஃபாக்கள் நடத்தக்கூடிய மசால் இருக்கலாம், ஃபைஸ் நாயத்துடைய ஹலீஃபாக்கள் நடத்தக்கூடிய மசால் இருக்கலாம். எந்த மசாலையும் கிடையாது. இருந்தா சொல்லு, சவால் விடு. இல்லை நீ போடு, இந்த எங்க மசால் இருக்கு, இந்த இல்மு இருக்குன்னு சொல்லு, நான் வர்றேன். ரம்ஜான் முடிஞ்சு வந்துடுறேன். வா, பயான் கேட்கறாங்க லட்சக்கணக்கான மக்கள். சொல்லு, யாராச்சும் இந்த ஆலிம் சாவது சொல்லு, ஜாத் சிஃபாத்துடைய இல்மு எங்க மதரசால சொல்லப்படுது. நீ ஓய் தரக்கூடிய ஷரவுல் அக்காய்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியாது. உனக்கு வெளிரங்கத்தை வார்த்தைக்கு அர்த்தம் வச்சுட்டு போயிட்டு இருக்கிற ஹகாயிகுல் அஷ்யாஇ சாபிதத்துன்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? முதல் வார்த்தையே வரும் ஷரவுல் அக்காய்துல. லா ஐனுஹுன் வலா கைருக்கு அர்த்தம் தெரியுமா? சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனு தாத்தின் வலா கைரன் சிவாஹு தன்ஃபிசாலி. அல்லாஹ்வின் சிஃபாத் ஐனும் இல்ல கைரும் இல்ல. எப்படி அது தெரியுமா உனக்கு? ஏன் ஐன் இல்லைங்கிறோம், ஏன் கைர் இல்லைங்கிறோம்? சிஃபத்துக்கும் தாத்துக்கும் வித்தியாசம் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? என் ஷேக் நான் சொல்லி தாத் வாஹித், சிஃபாத் கசீர். தாத்துக்கு அனியத்து உண்டு, சிஃபாத்துக்கு அனியத்தில் 7 வித்தியாசம் ஷேக் நான் சொல்லி கொடுத்தாங்க. அதை பத்தி சிஃபாத் ஜாத்தியான என்ன, சிஃபாத் அஃஆலியான என்ன, ஜாத்தியாக்கும் அஃஆலுக்கு என்ன வித்தியாசம்? எதை பற்றிய இல்மு ஞானமும் உனக்கு இல்லை.
இது ஷேக்குடைய பிச்சை, இது ஃபைசுநாத்துடைய உழைப்பு. இது ராவும் பகலும் தராவிக்கு பின்னாடி 5 மணி நேரம் உட்காந்து சாகிற வரைக்கும் கத்துன்னு கத்துனாங்க. என் தொண்டை தகர டப்பாவை போச்சு மாட்டாங்க. சொல்றாங்க ப்ரோஃபாக்ஸ் குடிச்சுக்குவாங்க, தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கட்டும்னு சொல்லி குடிச்சிட்டு மறுபடியும் பேசுவாங்க. இறுதி மூச்சு வரைக்கும் பேசுனாங்களே, அந்த பிச்சையில நீங்க பல்ல வட்டியில உட்காந்து நம்ம கத்துறோம். இந்த பேச்செல்லாம் வீண் பேச்சு நினைக்காதீங்க. துனியாவெங்கும் தேடினாலும் கிடைக்காது. ஐத்தே பீர் ஷம்அலேக்கே டூண்டுலோ மில்தா நஹீ. இப்படிப்பட்ட ஷேഖனாயத்தை விலக்கு எடுத்து தேடி பாரு, மொத்த உலகம் உனக்கு கிடைக்காதுன்றான். एक जमाना था हम उसको ताड़े थे ढूंढते, खुद को पाते थे उसको जुदा जानते. நான் இருப்பதாக விளங்கி இருந்தேன், சிருஷ்டிக்கிற தூரமா விளங்கி இருந்தேன். अब तो हर सोही जलवगर हो गया. இப்ப நான் காணும் இடமெல்லாம் மோலா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். अब तो हर सोही जलवगर हो गया. एक सवाल अब रही, ஒரே ஒரு கேள்வி கல்வில உட்கார்ந்து ஷேக்குடைய பிச்சையில. एक सवाल अब रही, खल्क क्या हो गया. இந்த சிருஷ்டிகள் எங்கடா காணா போச்சுன்னு உட்கார்ந்துச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் வல் அவ்வலு வல் ஆகிரு ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு. வலஞ்சிங்களா? அவ்வலு நீயே, ஆகிரு நீயே, லாஹிரு நீயே, பாத்திரு நீயே. இந்த டப்பியுடைய மேல் கீழ் உள் வெளி எல்லா பக்கம் திறந்து பார்த்தாலும் உள்ளுக்குள்ளேயும் தகரம் தான். மேலையும் தகரம், கீழையும் தகரம், உள்ளேயும் தகரம், வெளியும் தகரம், வலது பக்கமும் தகரம், இடது பக்கமும் தகரம், சுத்தி தகரம் தான் இருக்கு. டப்பி எங்கடா போச்சுன்னு தெரியல. அதோட அல்லாஹ் ஆயத்தை முடிச்சுன்னா மண்டையை போய் செவுத்துல முட்டி சாவணும். ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு ஆயத்தை அல்லாஹ் முடிச்சுன்னா செவுத்துல முட்டி தான் சாவணும். நம்ம எங்கடா போச்சு? ஹல்க் கியா ஹோ கயா, ஹல்க் கியா ஹோ கயா, ஹல்க் கியா ஹோ கயா அலைஞ்சு திரியணும். என் ஷேഖனாயத்துக்கு அர்ப்பணமாகட்டும். என்னமா சொன்னாங்க? अल्लाह आयत எப்படி முடிச்சா பாருங்க. इन्नहु बिकुल्लि शैइन अलीम. ये सारे चीजें उसके इल्म में है. घर तुझे बनना हो कुछ तो कुछ न बन मालूम बन. நீ ஏதோ ஆகணும்னு ஆசைப்பட்டா ஒன்னும் ஆகாத, மாலூமா போயிடு. நீ எப்ப மாலூமா போயிட்டு அவன் ஒண்ணு வெளியே கொண்டு வருவான். ஓ பனாயே ஜப் தோ பிர் தூ ஜான் பன் ஜானானா பன். என்ன எஜமா சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். புரிஞ்சுங்களா? ஆமதம் பர்சரே மத்லூப். எங்க பயான் ஆரம்பிச்சோமோ திரும்ப அங்கே வந்தாச்சுவா. ஹுவல் அவ்வலு அங்கதான் ஆரம்பிச்சது பயான். அந்த ஹதீஸை கேட்ட எடுத்து கொடுக்கல. நீங்க ஒரு மனிதர் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக. அது வருது, இதுக்கு வரல. சரி இருக்கும். ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். பெருமாள் அல்லாஹும் அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை. எந்த ஷையும் உனக்கு முந்தி இல்லை. அப்ப ஷையுடைய முந்தி நீதான். அவ்வலு குல்லி ஷையின். வ அன்தல் ஆகிரு, நீதான் இறுதியானவன். ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பின்பு ஷை இல்லை. ஷை ஒன்றுதான் ருஜு ஆயிரும், ஒன்றுதான் வரும், மறுபடியும் ஒன்று ருஜு ஆயிரும். வ அன்தல் லாஹிரு, நீதான் வெளிரங்கமானவன். இப்ப ஜாஹிரியத்தை இலாஹியா அல்லாஹ்வுடைய சிஃபத்துல ஒரு சிஃபத்துங்க. அது அல்லாஹ் தான் ஜாஹிர், நீதான் வெளிரங்கமா இருக்கிறாய். இந்த டப்பியில வெளிரங்கமா இருக்கு, தகரம் தாங்க வெளிரங்கமா இருக்கு. வ அன்தல் ஜாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷையுன், உன்னை மறைக்கக்கூடிய எதுவுமே இல்லை, உனக்கு மேல எதுவுமே இல்லை. வ அன்தல் பாத்தினு, நீதான் ஒரு ஷையுடைய பாத்தினா இருக்கிறாய். பாத்தினா நீதான் உஜூதா இருக்க ஷை. வலைஸ தூனக ஷையுன், நீ இல்லாம ஷையே இல்லைண்டா. அப்ப இந்த ஷைய அல்லாஹ் தஆலா தன் உஜூதுல வெளியே காட்டினான். வெளியே காட்டுவது அல்லாஹ் தஆலாக்கு ஒன்றை காட்டுவது ஒண்ணுதான், 1,00,000 காட்டுறது ஒண்ணுதான். அதே மாதிரி ஒன்றை அழிப்பது ஒண்ணுதான், 1,00,000 அழிக்கிறது ஒண்ணு. ஒரு பானையை உடைக்கணும் 1 நிமிஷம் ஆகும்னு வச்சுங்களேன். 10 பானை உடைக்க 10 நிமிஷம் ஆகும்ல. 100 பானை உடைக்க 100 நிமிஷம் ஆகும்ல. ஆனா மொத்த பானையை உடைக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு 1 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒமா அம்ரு ஸாஅத்தி இலா கலம்ஹில் பஸரி அவ் ஹுவ. ஒட்டுமொத்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், வியாழன், கவனிங்க, கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இத்தனையும் ஒன்னா சேர்த்து அல்லாஹ்வுக்கு அழிக்கிறது கண் சிமிட்டும் நேரம் கூட இல்லை. அதை விட சுருக்கமான நேரம் தான். சூரியன் எவ்வளவு பெருசு, அதை உடைச்சு தூளாக்கி பொடியாக்கி தூள் தூளா தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
சந்திரன், வியாழன், நெப்டியூன், புளூட்டோ, நம்முடைய கேலக்சியில் கோடிக்கணக்கான சித்திரங்கள் அத்தனையும் எல்லாம் சுற்றியில் வச்சு உடச்சி தூளாக்கி பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண் சிமிட்டும் நேரம். அப்படின்னா அர்த்தம் என்ன? உதுத பிடிங்கிறதாங்க வேலை. உதுத கொடுக்கறது, உதுத பிடுங்கிறதா வேலை. என் சேகர் கதை சொன்னாங்க, என் சர்க்கார் நான் கதை சொன்னாங்க. கதை இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்கல்ல, தாலீம் சீட் கேட்டு போர் அடிக்குது, ஒரு கதையாக சேர்த்து கேளுங்க. தாலீம் கேட்டு போர் அடிக்குதா? என் சேகனை ரசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன அவங்க என்னை பேச வைக்கிறாங்க. எஜமா ஆலமே பர்சகிலிருந்து என்னை பேச வச்சு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. எஜமா எஜமா ரசிப்பார்கள். சர்க்கார் ரசிக்கிட்டு இருப்பாங்க. நீ ரசிப்போ ரசிக்காம போ, நான் அவங்களுக்காக தான் பேசுறேன். நீ ரசிக்காம போ, நான் எஜமானுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க. எஜமா நீ ரசித்தால் ருசித்து இந்த ஞானத்தை புசி. விளைஞ்சுங்களா? ஏற்கனவே எனக்குலாம் பசிங்கிறாரு. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போன எப்பதான் முடிக்கிறது? ஏற்கனவே எனக்குலாம் பசி. கதை கேட்குற இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்களே, ஒரு கதை சொல்லிடுவா. சரி, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி என் கதை சொன்னாங்க. அவங்களுடைய ஹலீஃபா, அவங்களுடைய முரீது, ஆஷிக் முரீது யார்? அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஷேக்கு பின்னாடியே போவாங்க. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய கவர்னராக இருந்தவங்க. ஜமான் பைத்தாங்க பூனைக்குட்டி மாதிரி தான் கூட பின்னாடியே போவாங்க. குஜராத் தூக்கிட்டு ஜமான் பின்னாடியே போவாங்க. ஒரு நாள் அவங்க ஜும்மா பயானில் கடுமையாக பேசிட்டாங்க அரசரை பற்றி. அவருடைய தப்பெல்லாம் பேசி விட்டாங்க. அரசர் கடும் கோபமாயிட்டார். சாயந்தரம் அரசவையில் போய் உட்காந்துக்கிட்டு இழுத்து வாருங்கிற ஜுனைதை அப்படின்ட்டார். அரசர் உத்தரவு போட்டார். நாட்டு சக்கரவர்த்தி வேலைக்காரன் அவன் பயந்து போயிட்டான். ஜுனைது நகத்து பதுவா எப்படி வாங்குறது? அது விட்டா அரசர் தலையை சீவிடுவார். நேரம் எஜமான் ஜுனைது நாயகன் தர்பாரில் வந்து, எஜமானே ராஜா உங்களைய கைது பண்ணி கூட்டி உத்தரவு போட்டிருக்காரு, என்ன செய்யணும்னு தெரியல எஜமானே, உங்களை சொல்லிட்டு எங்களை காப்பாற்றுங்கிறார். நான் வரேம்மா, நீங்கள் போங்கன்ட்டேன். அவங்க முன்னாடி போகிறாங்க, வேலைக்காரங்க அங்கே பின்னாடி போகிறாங்க. நான் வரேன். ஷிப்லி எஜமான் நானும் உங்கள் பூஜா தூக்கிட்டு பிளாஸ்கில் பால் ஊற்றி எடுத்துக்கிட்டு நானும் பின்னாடி வரவேன். அரசவைக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. இங்கே இருங்கன்னு எஜமான் தர்பாரில் எஜமான் ஹிதுமை சேர்ந்த ஆசையாக இருக்குது. சரி, ஆனால் வந்தாலும் சரி அமைதியாக இருக்குங்க, எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது, தெரியா அப்படின்னு. சரி எஜமானின்ட்டார். நேராக போனாங்க எஜமான் போனாங்க. அரசவையில் பிரம்மாண்டமான அரச சபை, பெரிய சிம்மாசனத்தில் அப்படி பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை அவர் உட்காந்துருக்காரு. முன்னாடி மந்திரிகள், பிரதானிகள், தொலை தளபதிகள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அவங்க பெரிய பெரிய சேரில். கீழே வந்து காலின் அரசருடைய சபையில் உயர்தரமான வெல்வெட்டு போட்டு அதெல்லாம் விரிச்சிருக்காங்க. எஜமா உள்ளே வந்தோன்னா அவர் எந்திரிச்சு நின்று மரியாதை கூட கொடுக்கல, உட்காருங்களும் சொல்லலை. எஜமா நிற்க வச்சு கத்துறாரு அவர் பாட்டுக்கு. என்ன நினச்சிங்க? பெரிய சூஃபின்னா பெரிய ஆள் நினச்சிங்களா? ஒரு அரசரோட மரியாதை கொடுக்க தெரியாது உங்களுக்கு? சரியத்தை உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், சரியை தெரியாது எங்களுக்கு, நாங்கள் தான் ஓதிருக்கிறோம். ஆச்சா போச்சா நான் ஒரு பாட்டுக்கு பேசுகிறார். எஜமா அதில் சூழ்ச்சிருக்காங்க. மோலா இந்த சூரத்தில் நீ தான், தண்ணி கொடுத்தாலும் இந்த சூரத்தில் நீ தான், சோறு ஊட்டினாலும் இந்த சூரத்தில் நீ தான், இப்போ ராஜாவுடைய சூரத்தில் திட்டுறதும் நீ தான். அதில் ரசிச்சு நிஜமா அப்படி போனோம் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவர் கத்துறாரு. ஆனால் ஷேഖை திட்டுறது பொறுக்க முடியல யாருக்கு? ஷேഖுடைய விரோதிகளை அபூஜஹல், அபூ லஹப் மாதிரி பார்க்கணுமா? ஷேഖுடைய விரோதிகளை அபூஜஹல், அபூ லஹப் மாதிரி பார்க்கணுமா? ஷேഖை பிடிக்காதவன அந்த அளவுக்கு கோவிக்கணும். உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி கடுமையாக கோவம் வருது. அவங்க பின்னாடி நிற்கிறாங்க, ஜுனைது நாயகம் முன்னாடி நிற்கிறாங்க, இவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அரசர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு, சுற்றி எல்லா பிரதானிகளும் உட்காந்துருக்குறாங்க. அலைஞ்சுங்களா? இப்படி ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி இப்படி பார்க்குறாங்க. ஏதோ கிடைச்சி அடிக்கிறது, ஏதோ கிடைக்கும், இது கிட்ட கிடைச்சி அடிக்கிறாங்க. பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அவங்க விரிச்சிருந்தாங்களே விரிப்பு, அலைஞ்சுங்க. அவங்க ஷிப்லி நாயகம் நின்று இருந்தாங்களே அந்த இடத்துல அந்த விரிப்பில் படம்லாம் போட்டிருப்பாங்க. அதில் சிங்க படம் போட்டிருக்கு. அந்த சிங்கத்தை மேலே தான் நிற்கிறாங்க. யார்? ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி. இப்படி பார்த்து அவங்க முறைச்சாங்க. என் ஷேഖனை திட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன், நீங்கள் படுத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்குறியா, உன்னை என்ன செய்கிறப்பான்னு எட்டி ஒரு உதச்சாங்க. எதை? சிங்கத்துடைய படம் எஞ்சி நின்றுச்சு. ரெண்டு முறைச்சு பார்த்துச்சா இல்லையா, அப்படி கையை தூக்கிட்டு அரசு அப்படியே சேரோட பின்னாடி விழுந்துட்டான்.
அவன் போட்டிருக்கான் தலைப்பா ஒரு பக்கம் போகுது, சிம்மாசனம் ஒரு பக்கம் போகுது, அவன் போட்ட கிரீடம் ஒரு பக்கம் அப்படியே பின்னாடி வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு எரிஞ்சு ஓட்டுவான். மாடியில் போயிட்டு எட்டி பார்க்கலாம் ஜன்னல் வழியா. இங்கே உட்காந்து சேரில் உட்காந்து மந்திரிகள் பிரதானிகள் எல்லாம் அப்படியே ஊருவானு பின்னாடி சேரோட, செருப்புலாம் போடாமல் ஓடுறானு எல்லாம். ஜனநாயகன் ரெண்டு ஷூ செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க பின்னாடி சிங்கத்தான் பார்க்கலாம். இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் உழுந்துச்சு ஓடுறாங்க. திடீர்னு என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாம் அரசன் ஒரு பக்கம் எல்லாம் காணும், சபையை துண்டை காணும், துணியை காணும் ஓட்டாங்க எல்லாம். இப்படி இருந்தாங்க. சிபிலி கீழே வந்து இந்த பக்கம் இவங்க சிபிலி ஆகிட்டுங்க, எங்கே போய் ஏன்பா எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா கீழே இது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எஜமானே, நீங்கள் உங்களை திட்டினாரு அவர், எனக்கு கோவம் வந்துடுச்சு, ஒரு உதவ வச்சு எஞ்சி நின்றுக்குச்சு. அதான் சொன்னேன், இந்த அரச சபையில் இப்படி நடக்கும் உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், போ அப்படின்னு தலையை தட்டினாங்க சிங்கத்தை. அது மறுபடியும் என்ன ஃபோட்டோவாயிடுச்சு, மறுபடியும் ஃபோட்டோவாயிடுச்சு. பார்த்தா சிங்கம் எங்கேயும் அப்போ தான் மெதுவாக இறங்கி வர்றான் அரசன். மேலே மாடியிலேருந்து ராஜா வர்றாரு. ஓடி போனான், தூரத்து ரெண்டு வெடி பார்த்தானுங்க, ஜன்னல் வழியே வெடி பார்க்குறாங்க, கம்பிக்கு பின்னாண்டுக்கிட்டு எல்லாம் வந்து உட்காந்தாங்க. ராஜா கேட்டார், இது என்னது அப்படின்னு கேட்டார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ராஜா, நீங்கள் திட்டுங்க ராஜா, அந்த சின்ன பையனுக்கு விவரம் இல்லாமல் இல்லை என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அது ஒரு சூரத் தானேங்களே, உஜூது இல்லாமல் வெறும் தோட்டம் இருந்துச்சு. அவர் உஜூது கொடுத்தாரு, அது சிங்கமாகிடுச்சு. அல்லாவோட உஜூதோடு கனெக்ஷன் பண்ணி விட்டார். உஜூது தான் எங்கே இருக்குங்களே, உஜூது இல்லாத இடம் இருக்கா? எல்லா இடத்துலையும் உஜூது இருக்குது. சூரத்து வந்தால் சிருஷ்டி காட்சி அளிக்கும். அவர் எட்டி வச்சாரு, உஜூது அந்த சூரத்தோட உஜூது சேர்ந்துருச்சு, சிங்கம் ஆயிடுச்சு. நான் உஜூதை கேன்சல் பண்ணிட்டேன், மறுபடியும் சூரத்தாக ஆயிடுச்சு. நீங்கள் கொல்லப்படைங்கிறத ஒன்றும் செய்யாது, இப்போ அது நீங்கள் திட்டுங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ், யூ பி கண்டினியூன்றார். கண்டினியூ ஆகுது, காலை உளுண்டாகுது. நேயா முறிய உஜூது கொடுக்குறாரா, ஷேக் உஜூது கொடுக்குறா, என்ன கதியாகும்? நல்ல வேலை சிங்கத்தை மட்டும் பார்த்தாரு, பின்னாடி யானை எல்லாமே இருக்குது, யானை புலி காட்டு மிருகங்களே மொத்தமும் இருக்குது, நிற்குது. மொத்தமாக உதவ விட்டா என்னது கதி ஆகும் நம்ம கதி? அதோட சரணகதி ஆயிட்டார் ராஜா. இந்த கதையை ஷேகநாயகம் சொல்லி கொடுத்தாங்க. சூரத்து இருக்குமா, உஜூதோட கனெக்ஷனான சூரத்து வெளியே தெரியும். உஜூதை பிடுங்கிட்டா சூரத்து காணாயிரும். தகரம் உருவம், இந்த உருவம் இருக்கு, இந்த செய்தவனுடைய இல்முல் இருக்கு. தகரத்தை மடக்கி உடக்கி டப்பியா செஞ்சு தட்டு தட்டி இங்கே ஒரு வளையம் இங்கே வளையம் வச்சா அவன் டப்பி ஆயிடுச்சு. உஜூதை ஜாயின் பண்ண உடனே அந்த உருவம் வெளியே வந்துடும். உஜூதை பிடுங்கினா அந்த உருவம் காணாயிடும். இதுதான் வேலை. அப்போ அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மொத்த சிருஷ்டிகளை அழிக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். ஏன்னா உஜூதை பிடுங்கிறது தான் வேலை. பெரிய ஸ்கிரீன், இப்பெல்லாம் டிவி பெருசாக ரொம்ப பெருசாக வருது இல்லை, சவுத்து பெருசுக்கு வச்சுருக்காங்க டிவி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு விழா காட்டுறான். விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் பெரிய மலைகள் இருக்குது, சூரியன் தெரியுது, எல்லாம் தெரியுது. இது அத்தனையும் காணா போக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? நமக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண முடிஞ்சு. டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லாம் இவ்வளோ மக்களை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு வச்சுக்கணுமா? அது மாதிரி ஒட்டுமொத்த காயினாத்தும் அல்லாஹ்வுடைய உஜூதில் காமிச்சிட்டு இருக்காங்க. கண் சிமிட்டும் நேரத்தை விட குறுகிய நேரம் எல்லாம் காண போயிடும். அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும்தான் இருக்கும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, அத்தனை வஸ்து அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய வஜ்ஹுனா அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஒரு ஆயத்துல, இன்னொரு ஆயத்துல சொல்றேன்னா, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லா வஸ்துவும் அழிஞ்சு போயிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக், அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும் இருக்கும். திருமணம் எதுங்க? உஜூது ஹக் தாங்க, உஜூது மட்டும் இருக்கும். வயபகா வஜ்ஹு ரப்பிக் துல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய உஜூது மட்டும் இருக்கும். துல் ஜலாலி வல் இக்ராம் அர்த்தம் என்ன? யாதல் ஜலாலி வல் இக்ராம் அர்த்தம் என்ன? அது ஒரு நாளைக்கு பயன் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலால்னா என்ன, துல் இக்ராம்னா என்ன சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அது இப்போ நீண்ட நேரம் ஆகும் விளக்கம். அல்லாஹ் நாடுனா ஒரு நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய நீ ஏன் சொன்ன அல்லாஹ் தஆலா? துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அல்லாஹ்வுடைய உஜூது மட்டும் பாக்கி இருக்கும். திரும்பவும் அல்லாஹ் இப்போ உண்டாக்க நாடுற என்ன செய்யணும்? மறுபடியும் வமா ஹல்குக்கும் வலா பஅஸுக்கும், மீண்டும் உண்டாக மறுபடியும் உஜூது கொடுத்தா கொஞ்சம் எல்லாம் வந்துடும்.
ஒரு நொடி நேரம் தாங்க அல்லாஹ், ஒரு நொடி நேரம் தாங்க. அதுக்காக பொடி போடுவாங்க, இப்படி தட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கிட்டு பொடி போடுவாங்க. நான் பொடி போடல, ஏன்னா அது சுன்னத்தை ஷேக்குன்னு நினச்சக்கூடாதுன்னு சொன்னேன். எப்போ நான் பொடி போடுறேன், இது சுன்னத்தை ஷேக்குன்னு நினச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் போடாதீங்க, ஷேகுடைய சுன்னத்துன்னு நினச்சி நீங்களும் பொடி போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஷேகிட்ட திக்கரெல்லாம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. ஷேகுடைய திக்ரு, ஷேகோடைய குரான் அவங்க அதெல்லாம் பின்பற்றுறது இல்லை. ஷேக்கு பரமா தொப்பி மாட்டிக்கிறது, ஷேக்கு பரமா அபா மாட்டிக்கிறது, ஷேகுடைய சுன்னத்து அப்படின்னு இல்லைஞ்சுங்களா, அதை மட்டும் மாட்டிக்கிட்டு ஷேகா போயிடுறது, அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி எதுமா மூக்கு பொடி போட்டு இது சுன்னத்து ஷேக்குன்னு இதெல்லாம் பின்பற்றாதீங்கப்பா அப்படின்னாங்க. எடுத்துக்கிட்டு அப்படி இதுமா போடுவாங்க. நான் சும்மா நாச்சும் காட்டிக்கிறேன், பொடி இல்லை, இல்லை பொடிலாம் இல்லை பை அலைஞ்சுங்களா. உதாரணம் காட்டுறதுக்கு டப்பி ஈஸியாக இருக்குது, சேரெல்லாம் தூக்கி காட்டணும், சேரை காட்டுறாந்தா இது பேர் சேர் தூக்கணும், 2 பேரும் தூக்கணும். இல்லை டப்பி காட்டுறது ஈஸியாக இருக்குது, இல்லை அதில் டப்பி வச்சுக்குது. சரி வாங்க, விளங்குச்சா இல்லைங்களா? அப்போ ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின்னு நல்லா சொல்லிட்டு அதோட ஆயத்தை முடிக்காம வஹுவ பி குல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கின்றான், அல்லாஹ் அனைத்து வஸ்துக்குடைய அலீமா இருக்கின்றான். இதை மட்டும் ஷேக் நாயகம் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்காவிட்டால் நம்ம கல்புல ஷை எங்க போச்சுன்னே தெரியாது. ஹல்க் கியா ஹோ கயா. அல்லாஹ் இந்த ஞானங்களை நன்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.